மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். பார்ட் 1. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. நான் பார்த்த வரையில் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் மொழி மாறினாலும் அர்த்தம் மாறாமல் துயரத்துடன் எழுப்புகிற கேள்வி, ஆண்டவன் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களை கொடுக்க வேண்டும்? இந்த கேள்வி என்னிடம் கேட்கப்படும் போதெல்லாம் புத்த மதத்தினர் சொல்கிற ஒரு சின்ன கதையை நான் அவர்களுக்கு சொல்லுவது வழக்கம். அது ஒரு கிராமம். சிறுவன் ஒருவன் ஏரிக்கரையில் விளையாடப் போகிறான். அப்போது என்னை காப்பாற்று காப்பாற்று என்று ஓர் அலறல். ஆற்றோர தண்ணீரில் வலைக்குள் சிக்கி இருக்கும் முதலை ஒன்று சிறுவனை பார்த்து பரிதாபமாக கதறுகிறது. உன்னை வலையிலிருந்து விடுவித்தால் நீ என்னை விழுங்கி விடுவாய், நான் மாட்டேன் என்று முதலையை காப்பாற்ற மறுக்கிறான் சிறுவன். ஆனால் முதலை, நான் உன்னை சத்தியமாக சாப்பிட மாட்டேன், என்னை காப்பாற்று என்று கண்ணீர் விடுகிறது. முதலையின் பேச்சை நம்பி சிறுவனும் வலையை அறுக்க ஆரம்பிக்கிறான். சிறுவனின் காலை பிடித்து கொண்டது. பாவி முதலையே, இது நியாயமா என்று சிறுவன் கண்ணீருடன் கேட்க, அதற்கென்ன செய்வது, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு சிறுவனை விழுங்க ஆரம்பித்தது முதலை. சிறுவனுக்கு சாவது பற்றி கூட கவலை இல்லை. ஆனால் நன்றி கெட்டத்தனமாக அந்த முதலை சொன்ன சித்தாந்தத்தைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதலையின் வாய்க்குள் மெல்ல போய் கொண்டிருக்கும் சிறுவன் மரத்தில் இருந்த பறவைகளை பார்த்து கேட்டான், முதலை சொல்வது மாதிரி இதுதான் உலகமா, இதுதான் வாழ்க்கையா? அதற்கு பறவைகள், எவ்வளவோ பாதுகாப்பாக மரத்தின் உச்சியில் கூடு கட்டி முட்டையிடுகிறோம், ஆனால் அதை பாம்புகள் வந்து குடித்துவிட்டு சென்று விடுகின்றன. அதனால் சொல்கிறோம், முதலை சொல்வது சரிதான். ஏரிக்கரையில் மேய்ந்து கொண்டிருக்கும் கழுதையை பார்த்து சிறுவன் அதே கேள்வியை கேட்கிறான். நான் இளமையாக இருந்த காலத்தில் என் எஜமான் அழுக்கு துணிகளை சுமக்க வைத்து என்னை சக்கையாக பிழிந்து எடுத்தான். எனக்கு வயதாகி நடை தளர்ந்து போனபோது எனக்கு தீனி போட முடியாது என்று சொல்லி என்னை துரத்தி விட்டான். முதலை சொல்வதில் தப்பே இல்லை. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்றது கழுதை. சிறுவனால் அப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடைசியாக ஒரு முயலை பார்த்து சிறுவன் இதே கேள்வியை கேட்கிறான். இல்லை, முதலை சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, முதலை பிதற்றுகிறது என்று முயல் சொல்ல முதலைக்கு கோபம் வந்துவிட்டது. சிறுவனின் காலை கவ்வியபடியே வாதாடத் தொடங்கியது. சிறுவனை வாயால் கவ்விக்கொண்டே பேசுவதால் நீ சொல்வது எனக்கு சரியாக புரியவில்லை என்றது முயல். பெரிதாக சிரித்த முயல், புத்தி இல்லாத முதலையே, உன் வாளின் பலத்தை கூடவா நீ மறந்து விட்டாய்? சிறுவன் ஓட முயற்சித்தால் வாளால் அவனை ஒரே அடியில் உன்னால் வீழ்த்தி பிடித்துவிட முடியுமே என்று நினைவுபடுத்த முதலையும் சிறுவனை விட்டு பேசத் தொடங்கியது. அப்போதுதான் முயல் சிறுவனை பார்த்து, நிற்காதே, ஓடிவிடு என்று கத்த சிறுவன் ஓடுகிறான். முதலை சிறுவனை வீழ்த்த வாளை உயர்த்திய போதுதான் அதற்கும் ஒன்று புரிந்தது. வலையிலே சிக்கியிருக்கும் வால் பகுதியை விடுவிப்பதற்குள் சிறுவனை விழுங்கத் துவங்கியது. அதன் நினைவுக்கு வந்தது. சிறுவன் தப்பி ஓடிவிட்டான். அப்போது கோபத்தோடு தன்னை பார்த்த முதலையிடம் முயல் புன்னகையுடன் சொன்னது, புரிந்ததா? இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. சிறிது நேரத்துக்கெல்லாம் தப்பி ஓடிய சிறுவன் கிராமத்தினரை அழைத்து வர அவர்கள் முதலையை கொன்று விடுகிறார்கள். அப்போது சிறுவனோடு வந்த ஒரு நாய் அந்த புத்திசாலி முயலை துரத்தி சிறுவன் பதறி ஓடிச் சென்று தடுப்பதற்குள் கொன்று விடுகிறது. சிறுவன் பெருமூச்சு விடுகிறான். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சமாதானமாகிறான். வாழ்க்கையின் அநேக விஷயங்களை நம்மால் முழுக்க புரிந்து கொள்ள முடியாது என்று இந்து மத ரிஷிகள் சொன்னதை தான் புத்தமும் சொல்கிறது. பரோடாவில் என்னை சந்தித்து கதறிய பெண்ணொருத்தியின் வாழ்க்கையே இதற்கு ஒரு உதாரணம். அறிவு என்பது எறும்பு, வாழ்க்கை என்பது யானை. மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். பாகம் 1. ஒரு முறை பகவத்கீதை பற்றி சொற்பொழிவாற்ற பரோடா சென்றிருந்தேன். அங்கே ஒரு பெண்மணி என்னை தனிமையில் சந்திக்க விரும்புவதாக சொன்னாள். என்னை சந்தித்த உடனேயே அவள் கட்டுப்படுத்த முடியாமல் அழுதாள். மனதிலே உள்ளத்தை வெளியே கொட்டினால் பாரம் குறையும் என்பதால் அவளை மேலும் பேசச் சொல்லி தூண்டினேன். உலகத்திலே என்னை போல யாரும் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டார்கள், அப்படி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் என்று பீடிகையோடு அந்த பெண் தன் கதையை சொன்னாள். நான் சிறுமியாக இருக்கும் பருவத்திலேயே மகள் என்றும் பாராமல் என் தந்தை என்னிடம் பாலியல் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வார்.
அப்போது ஐயோ என்று மனதுக்குள் கதறினேனே தவிர இதை எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை. நான் வளர்ந்து பருவமடைந்த பின்பும் என் தந்தை மாறவில்லை. என் துயரமும் குறையவில்லை. ஒவ்வொரு நாளும் இருட்டாகவே எனக்கு விடிந்தது. பிறகு எனக்கு திருமணமும் ஆனது. அன்பு மிகுந்த கணவர் கிடைத்தார். ஆனால் அந்த துயரம் மட்டும் மறையவில்லை. என் திருமணத்துக்கு பின்பும் கூட என் தந்தை மாறவில்லை. இதை சகிக்க முடியாத நான் இந்த நரக வேதனையிலிருந்து விடுதலை வாங்கி கொடுப்பார் என்று ஆசையில் எல்லாவற்றையும் என் கணவர் முன்பு கொட்டி எழுதேன். விளைவு, இப்போது என் கணவரும் என்னை பிரிந்து சென்று விட்டார். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு துன்பம் என்று கேட்டு எழுதாள் அந்த பெண். அந்த பெண் கேட்ட கேள்விக்கு இந்து மத தத்துவங்களில் அடிப்படையில் இது உன் பூர்வ ஜென்ம பலன், கர்மா, அதை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று நான் பதில் சொல்லி இருக்க முடியும். அல்லது மனோ தத்துவ ரீதியாக ஒருவேளை உன் தாய் உனது தந்தையை சரியாக பார்த்து கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கிறாது என்று கூறியிருக்க முடியும். அல்லது உன் தந்தைக்கு ஏதோ மனவியாதி இருக்க வேண்டும் என்று மருத்துவத்தை துணைக்கு அழைத்திருக்கலாம். இந்த பெண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமை நடந்தது என்று யாராவது பதில் சொல்ல முடியும் என்றால் முசோலினி, ஹிட்லர் போன்ற கொடுமைக்காரர்கள் ஏன் பிறந்தார்கள் என்பதற்கும் காரணம் சொல்லிவிட முடியுமே. மீண்டும் இப்படிப்பட்டவர்கள் பிறக்காமல் இருக்க வழியும் சொல்லிவிட முடியுமே. அந்த பெண்மணிக்கு சொன்னேன், நமது அறிவு என்பது ஓர் எறும்பு என்றால் வாழ்க்கையும் இந்த உலகமும் யானை போன்றது. யானையின் காலுக்கடையில் கிடக்கும் எறும்பால் யானையை என்றுமே முழுமையாக பார்த்துவிட முடியாது. யானையின் ஒரு பகுதியைத்தான் பார்க்க முடியும். எறும்பின் பார்வையைப் போல நமது அறிவு கூர்மையானதாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை புதிர்களுக்கும் நம்மால் விடை தேட முடியாது. இப்படி சொல்வதால் யார் நம்மை மிதித்தாலும் உதைத்தாலும் மிதியடியைப் போல சும்மா இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. ஆங்கிலத்தில் அசர்ட்டிவ் என்று ஒரு வார்த்தை உண்டு இல்லையா? இந்த குணம் உடையவர்கள் தனது உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டார்கள். தனது அதிகாரத்துக்கும் உரிமைக்கும் உட்பட்ட பகுதிகளை அந்நியர்கள் ஆக்கிரமிப்பதை ஏற்க மாட்டார்கள். நாம் இந்த குணத்தோடு தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த போராட்டத்தின் முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் என்று ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வந்துவிட்டால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி எழாது. சுயபச்சாதாபம் வராது. துயரத்தின் வேதனை தாக்காது. அந்த நிலையை அடைய இந்த பிரார்த்தனை உங்களுக்கு உதவலாம். ஆண்டவா, என்னால் எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அதை மாற்றக்கூடிய வலிமையை எனக்கு கொடு. என்னால் மாற்ற முடியாதவை எவை என்று கண்டுகொள்கிற அறிவை எனக்கு கொடு. என்னால் மாற்ற முடிந்தது, மாற்ற முடியாதது, இவை இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பகுத்தறிந்து புரிந்து கொள்கிற பக்குவத்தை எனக்கு கொடு. மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். தூணிலே ஒரு பூனை. பிரார்த்தனை என்பது என்ன? இந்த இடத்தில் கடவுள் என்ற விஷயத்துக்கு நான் போகவில்லை. ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நம்மையே நாம் முழுமையாக உணர்ந்து கொள்வதுதான் பிரார்த்தனையின் சாரம். வார்த்தைகளிலோ உருவ வர்ணனைகளிலோ சத்தங்களிலோ மட்டும் பிரார்த்தனை இல்லை. முக்கியமாக உணர்வதில்தான் இருக்கிறது. சம்பிரதாய சடங்குகளின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் அதற்குள் போய் சிக்கிக்கொள்வது அல்லது பிரார்த்தனை சிக்கிக்கொள்வது அல்ல பிரார்த்தனை. இந்த இடத்தில் வருத்தமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். சமீபத்தில் நான் ஒரு வீட்டுக்கு சென்றபோது வித்தியாசமான ஒரு சுப்ரபாதத்தை கேட்டேன். கௌசல்யா, சுப்ரஜா, அலமேலு, பால் பொங்குது, காசை நிறுத்தடி, ராமபூர்வா, சந்தியா, கோபு, ஃபேன் ஏன் வீணா சுற்றிக்கிட்டு இருக்குது, பிரவர்த்தே உத்திஷ்ட. இதை நான் நகைச்சுவையாக சொல்லவில்லை. பிரார்த்தனை என்பது மட்டுமல்ல, காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுதல், மாவிலை கட்டுதல், ஆராதனை செய்தல் போன்ற ஆன்மீகமான விஷயங்களையும் இப்போது அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமலே வெறும் சம்பிரதாயங்களாகவே பலர் செய்து வருகிறோம். நான் சொல்வது எல்லா சமுதாயத்தினருக்கும், இனத்திற்கும், மதத்தினருக்கும் பொருந்தும். வேதம், உபனிஷதுகள் என்று எல்லாவற்றிலும் தேர்ந்த ஞானம் கொண்ட சாமியார் ஒருவர் இருந்தார். ஒருமுறை அவர் தனது சீடர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்த போது பூனை ஒன்று சாமியாருக்கு எதிரே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தது. இதனால் அந்த சாமியாரின் கவனம் சிதறவில்லை. ஆனால் சீடர்கள் சிலரின் கவனம் சிதறியது. ஆகவே பூனையை பிடித்து பக்கத்தில் இருந்த தூணில் கட்டும்படி சாமியார் சொல்ல பூனையும் தூணில் கட்டப்பட்டது. அடுத்த நாள் என்று அடுத்தடுத்து வந்த நாட்களிலும் பூனை தொந்தரவு கொடுத்ததால் சாமியார் பாடம் எடுக்கும் போதெல்லாம் தவறாமல் பூனை தூணிலே கட்டப்பட்டது. சில வருடங்களில் சாமியார் இறந்துவிட்டார். சீடர் ஒருவர் அந்த ஆசிரமத்தின் புதிய சாமியார் ஆனார்.
அவர் சீடர்களுக்கு பாடம் எடுக்கும் போதும் பூனை தவறாமல் தூணில் கட்டப்பட்டது. சில மாதங்களில் அந்த பூனையும் இறந்துவிட்டது. அடுத்த நாள் பாடம் எடுப்பதற்காக வந்த அந்த சாமியார், பாடம் எடுக்கும்போது தூணிலே ஒரு பூனை கட்டப்பட வேண்டும் என்று தெரியாதா? உடனே போய் புதிய பூனையை பிடித்து வந்து தூணில் கட்டுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். சில பேர் கிருஷ்ண பக்தர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள். கிருஷ்ணன் என்பது யார்? மகிழ்ச்சி, உவகை, ஆனந்தம், கொண்டாட்டம் என்று எல்லாம் சேர்ந்தவன்தானே கிருஷ்ணன். ஆனால் கிருஷ்ண பக்தர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் பலர் என்று முகத்துடன் சதா சோகமாக இருப்பதை நீங்களும் கூட பார்த்திருக்கலாம். ஒரு கட்டத்தில் அன்பும் அரவணைப்பும் போய் பக்தி என்பதே முரட்டுத்தனமாக மாறிவிட்டது. உணர்ச்சிகளை மறந்துவிட்டு வெற்று வார்த்தைகளை மட்டுமே பிடித்து கொண்டு தொங்குவதால்தான் மதத்தின் பெயரால் இப்போது கலவரங்கள் நடக்கின்றன. இப்படி சொல்வதால் நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த சம்பிரதாயங்களை மதிக்காதீர்கள் என்று சொல்லவில்லை. அதற்கு எதிராக செயல்படுங்கள் என்று தூண்டவில்லை. செய்வது எதுவாக இருந்தாலும் அர்த்தத்தை உணர்ந்து உணர்ச்சிகளை அனுபவித்து முழு ஈடுபாட்டோடு செய்யுங்கள். சிலர் என்னிடம் வந்து, என் வீட்டில் தனி பூஜை அறை இல்லை, பக்கத்தில் டமார் டமார் என்று சத்தம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் தொழிற்சாலை இருக்கிறது, சதா குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கின்றன, மனைவி நை நை என்று நச்சரித்து கொண்டே இருக்கிறாள், அதனால் பிரார்த்தனை செய்ய என்னால் முடியவில்லை என்று சொல்கிறார்கள். பிரார்த்தனை செய்யவோ தியானம் செய்யவோ அமைதி நமது உடம்புக்கு வெளியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைதி நமக்கு உள்ளே இருந்தால் மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லாமல் கூட பிரார்த்தனை செய்ய முடியும். எப்படி? அது ஒரு பொட்டல் வெளி பிரதேசம். வெயில் மண்டலையை பிளந்து கொண்டிருந்தது. அங்கே முருகப்பெருமானுக்கு கோயில் கட்டும் பணி நடந்து கொண்டிருந்தது. உச்சி வெயிலில் செங்கற்களை சுமந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஒருவனை அழைத்து, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், பார்த்தால் தெரியவில்லையா, கல் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்றான். இதே கேள்வியை பக்கத்திலிருந்த இன்னொருவனிடமும் கேட்டார் சாமியார். அதற்கு இரண்டாமானவன், நான் என் குடும்பத்துக்கு ஆன உணவை சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் என்றார். சாமியார் இன்னொருவரிடம், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அதே கேள்வியை கேட்டார். அதற்கு மூன்றாமவன், நான் தெய்வத்துக்கு கோயில் கட்டும் புண்ணிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்றான். நம் எல்லோருக்குமே கோயில் கட்டும் வேலை கிடைத்து விடாது. ஆனால் செய்யும் வேலை எதுவானாலும் கோயில் கட்டும் வேலையைப் போல முழு ஈடுபாட்டுடன் லயித்து செய்தால் அதுவே சிறந்த பிரார்த்தனைத்தான். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். அவர்களுக்கு அது ஹாரோஸ்கோப். நமது வாழ்க்கை பல நேரம் பயத்தில் தான் கரைகிறது. வீட்டிலிருக்கும் இருட்டை விரட்டுவதற்காக ஒருவன் வாளியாக இருட்டை மொண்டு வந்து வீதியில் கொட்டி கொண்டிருந்தானாம். எத்தனை ஆண்டுகள் இப்படி செய்தாலும் இருட்டை சுற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இருட்டை வெளியேற்ற முடியாது. ஒளி இல்லாமை என்பதுதான் இருட்டு. அதனால் ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைத்தால் இருட்டு ஓடிவிடும். பயமும் இருட்டு மாதிரிதான். அன்பு இல்லாமைதான் பயம். அன்பு என்ற விளக்கை ஏற்றி வைத்தால் பயம் மறைந்துவிடும். புரியவில்லை என்றால் அன்பின் ஒரு வகையான காதலை எடுத்துக்கொள்ளுங்கள். காதல் எப்படி மலர்கிறது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருவர் மீது இன்னொருவர் கொள்ளும் நம்பிக்கையில்தான் காதல் பிறக்கிறது. ஒரு பெண்ணின் மீது ஆணுக்கோ அல்லது ஆணின் மீது பெண்ணுக்கோ நம்பிக்கை வராவிட்டால் அங்கே காதல் என்ற அன்பு கிடையாது. சூஃபி இலக்கியத்தில் வரும் முல்லா நஸ்ருமீனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னால் இந்த தத்துவம் உங்களுக்கு சுலபமாக விளங்கக்கூடும். முல்லா நஸ்ருதீனுக்கு அன்று காலையில் தான் திருமணம் நடந்தது. அன்றிரவு நதியை கடந்து மறுகரைக்கு முல்லா நஸ்ருதீனும் அவரது இளம் மனைவியும் உறவினர்களோடு படகில் போய்க் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று புயல் அடித்தது. நதியிலே வெள்ளம் கரை புரண்டது. இவர்கள் பயணித்து கொண்டிருந்த படகு பேயாட்டம் ஆடியது. மணப்பெண் உட்பட படகில் இருந்த அத்தனை பேரையும் மரண பயம் தொற்றிக்கொண்டது. ஆனால் முல்லா மட்டும் பயம் ஏதும் இல்லாமல் இருந்தார். இதை பார்த்த புது மணப்பெண், உங்களுக்கு பயமாக இல்லையா என்று கணவரை ஆச்சரியத்தோடு கேட்டாள். அதற்கு முல்லா நஸ்ருதீன் பதில் சொல்லாமல் தன் இடுப்பிலே சொருகியிருந்த கத்தியை எடுத்து மனைவியின் குரல் வளையை குத்துவது போல் ஓங்கினார். மனைவியின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அப்போது முல்லா நஸ்ருதீன் தன் மனைவியை பார்த்து, கத்தி என்றால் உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டார். அதற்கு அவரது மனைவி, கத்தி வேண்டுமானால் அபாயகரமானதாக இருக்கலாம், ஆனால் அதை பிடித்து கொண்டிருப்பவர்கள் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் என் கணவர், அதனால் நான் பயப்படவில்லை என்றாள்.
அதே போலத்தான் எனக்கும். இந்த அலைகள் வேண்டுமானால் ஆபத்தானதாக இருக்கலாம். ஆனால் இதை ஆட்டுவித்து கொண்டிருக்கும் அல்லாஹ் அன்புமயமானவர். அதனால் எனக்கு பயம் இல்லை என்றாராம் முல்லா நசருதீன். முல்லா நசருதீனுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தது. அதனால் அன்பு இருந்தது. அல்லாஹ் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அன்பும் இருந்திருக்காது. அன்பு இல்லை என்றால் படகில் பயணித்த மற்றவர்களைப் போல முல்லா நசருதீனும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருப்பார். இதே உண்மையை நம் வாழ்க்கையிலும் பொருத்தி பார்க்கலாம். நமக்கு பயம் ஏற்படுகிறது என்றால் நம்மீதே நமக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் பொருள். நான் கடவுளுக்கு பயந்தவன் என்று பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். இது அபத்தமானது. கடவுளிடம் நாம் செலுத்த வேண்டியது அன்புதானே தவிர பயம் இல்லை. நமது உபநிஷத்துகள் சொல்லும் மிகப்பெரிய விஷயமே பயம் இல்லாமல் இருங்க என்பதுதான் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். சிலர் தங்களின் ஜாதகத்தை தூக்கி கொண்டு எனக்கு மரணம் எப்போது வரும் என்று தெரிந்து கொள்ள ஜோசியர் மாற்றி ஜோசியராக போய்கொண்டே இருப்பார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் ஹாரோஸ்கோப் ஜாதகம் என்பது ஹாரோஸ்கோப். இம்மாதிரி நபர்கள் வாழும்போது என்ன செய்யலாம் என்பதை விட எந்த நேரம் இறந்து விடுவோமோ என்ற பீதியிலேயே உருக்கு வளைந்து கொண்டிருப்பார்கள். மரண பயம் பற்றி தாகூர் சொல்லும்போது, நீ இந்த பூமியிலே வந்து பிறப்பதற்கு முன்னதாகவே உனக்காக உன் தாயின் 2 தனங்களிலும் பாலை சுரக்க வைத்தவன் இறைவன். நீ இறந்த பின்னும் உனக்காக இன்னொரு உலகத்தையே கூட அவன் படைத்து வைத்திருக்க கூடும். அதனால் நம்பிக்கையோடு இரு என்கிறார். பயப்படுபவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல முடியும். எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுங்கள், தவறில்லை. ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று கற்பனைகளில் பயப்படுவதால் உங்கள் மகிழ்ச்சி தான் பாழாகும். பணம் திருடு போகாமல் இருக்க அதை எங்கே எப்படி வைப்பது, மீறி திருட்டு போனால் இன்சூரன்ஸ் மூலம் எப்படி பாதுகாப்பு பெறுவது என்று திட்டமிடுங்கள். இதில் எதையும் செய்யாமல் சும்மா நின்று பயப்படுவதில் அர்த்தமில்லை. பரீட்சையில் ஃபெயிலானால் என்று விபரீதமாக கற்பனை செய்யாதீர்கள். உங்களை நீங்களே பலவீனமாக்கிக் கொள்கிற அந்த நேரத்தை பரீட்சையில் எப்படி பாஸ் ஆவது என்பது பற்றி சிந்திப்பதில் செலவிடுங்கள். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். விவேகானந்தர் வழி. எதை பார்க்க வேண்டுமோ அது நம் கண்ணிலிருந்து தப்பிவிடுகிறது. எது முக்கியமோ அது நம் கண்ணில் படுவது இல்லை. பெரும்பாலான நேரம் தேவையில்லாத விஷயங்கள் தான் நம் அறிவையும் பார்வையையும் மறைத்து விடுகின்றன. இது வெளிநாடு ஒன்றில் நடந்த கதை. அவன் ஒரு செல்வந்தன். ஒரு நாள் வழக்கத்தை விட முன்னதாகவே அவன் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பினான். வீட்டின் முதல் மாடியில் இருந்த தன் படுக்கையறைக்கு சென்றான். அங்கே அவன் தலைவி ரிகோலமாக படுத்து கிடந்தாள். பதறிப்போன இவன் என்ன ஆச்சு என்று விசாரித்தான். அதற்கு அவள் ஹார்ட் அட்டாக் என்று பதில் சொன்னாள். திடுக்கிட்டு போன அவன் டாக்டருக்கு ஃபோன் செய்வதற்காக அடுத்த அறைக்குள் ஓடினான். அங்கே அவனின் 6 வயது மகன், டாடி, பக்கத்து வீட்டு அங்கிள் உங்க அலமாரியில் ஒளிஞ்சிருக்கிறார் என்றான். உடனே அந்த செல்வந்தன் மீண்டும் தன் படுக்கை அறைக்கு ஓடிச் சென்று அலமாரியை திறக்க அதன் உள்ளே பக்கத்து வீட்டுக்காரன் ஒளிந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் இவன் கோபம் தலைக்கேறியது. என் மனைவி ஹார்ட் அட்டாக் வந்து படுக்கையில் கிடக்கிறாள். நீ என்னவென்றால் நேரங்காலம் தெரியாமல் இங்கே வந்து கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கிறாயா என்று சத்தம் போட்டானாம். ஒரு வகையில் பார்த்தால் நம்மில் பலருக்கு சரியாக பார்க்க தெரியவதில்லை என்பதுதான் உண்மை. நம்மை சுற்றியிருக்கும் பல உண்மைகள் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை. நம்மை சுற்றியிருக்கும் திறமைசாலிகள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. நம்முடைய கலாச்சாரமும் புராதன பெருமைகளும் கூட தெரிவதில்லை. அமெரிக்காவில் வேலை செய்யும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒருவர், இந்தியர், என்னை பார்ப்பதற்காக சமீபத்தில் பெங்களூர் வந்திருந்தார். அவருடன் பேசிக்கொண்டிருந்த போது ஒருவர், என்னதான் திறமையானவராக இருந்தாலும் அவரை நம் நாட்டில் யாருமே மதிப்பதில்லை சுவாமி. அதுவே அமெரிக்காவுக்கு போனால் அவர் திறமைசாலிதான் எனும் பட்சத்தில் தங்க தாம்பாளத்தில் வைத்து தாங்குகிறார்கள். நம் நாட்டினரை போல நண்டு மாதிரி ஒருவர் காலை பிடித்து மற்றொருவர் இழுப்பதில்லை. இங்கேயோ நிலைமை தலைகீழ். உள்ளூர்காரர் ஒரு அசாத்திய சாதனை செய்திருந்தாலும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அதுவே வெளிநாட்டு போய் ஒரு காகித ராக்கெட் விட்டாலும் செவ்வாய் கிரகத்துக்கே போய் வந்துவிட்ட மாதிரி போற்றி புகழ்வார்கள் என்று ஆதங்கத்துடன்
பொறுமித்தள்ளினார். அவர் சொன்னது முற்றிலும் உண்மை. உதாரணத்துக்கு யோகக்கலையை எடுத்துக் கொள்ளுங்கள். இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம் நாட்டில் வேர்விட்டு வளர்ந்த கலை. என்றாலும் நம்மில் பலர் இதை கண்டுகொள்ளவே இல்லை. சமீபமாக அமெரிக்கர்கள் யோகம், ஆழ்நிலை தியானம் இவற்றால் ஏற்படும் நன்மைகளை உணர்ந்து அவற்றை கடைபிடிக்க ஆரம்பித்ததும், ஆகா, யோகா செய்தால் உடல் மட்டுமல்ல மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று இப்போது நகர்ப்புறத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் முட்டி மோதி கொண்டு யோகா கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டத் தொடங்கிவிட்டார்கள். அதே போலத்தான் ஆயுர்வேத வைத்தியமும் நாட்டு வைத்தியம் என்று பல காலமாக அதை நாம் ஒதுக்கியே வைத்திருந்தோம். ஆனால் இப்போது 5000 10,000 என்று பணம் கொடுத்து ஆயுர்வேத மசாஜ் செய்து கொள்ள வெளிநாட்டவர்கள் கும்பலாக கேரளாவுக்கு வருகிறார்கள் என்று தெரிந்ததும் நாமும் அங்கே ஓடுகிறோம். நம்முடைய கலைகளுக்கும் திறமைகளுக்குமே வெளிநாட்டவரிடம் இருந்து சர்டிஃபிகேட் எதிர்பார்க்கிறோம் நாம். இந்த நிலை இன்று நேற்றல்ல, விவேகானந்தர் காலத்திலிருந்தே இருக்கிறது. நம்முடைய கலாச்சாரத்தை பற்றியும் பெருமைகளை பற்றியும் இந்தியாவில் நின்று கொண்டு பேசினால் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் என்றுதான் அவர் அமெரிக்கா சென்று இந்து மதத்தின் பாரம்பரியத்தை பற்றியும் வலிமையை பற்றியும் பேசினார். விவேகானந்தர் சொன்ன கருத்துக்களை அமெரிக்கர்கள் பாராட்டிய பின்னர்தான் ஆகா என்று இந்தியர்களும் அவரின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். தன் பலத்தை அறியாத ஆஞ்சநேயர் மாதிரி நாம் இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் நம்முடைய பெருமைகளை பற்றி அறியாமலேயே இருக்கப் போகிறோம்? கடைசியாக ஒரு கதை. அவன் ஒரு பெரும் குடிகாரன். அவன் மனைவி மிகவும் நல்லவள், பேரழகியும் கூட. என்றாலும் அவனுக்கு தன் மனைவியின் நற்பண்புகளோ அழகோ என்றுமே கண்களுக்கு தெரிந்தது இல்லை. ஒரு நாள் பாரில் அவன் வெகுநேரம் குடித்து கொண்டிருந்தான். அப்போது இடையிலேயே சட்டை பையில் இருந்து தன் மனைவியின் படத்தை எடுத்து பார்த்து கொண்டிருந்தான். பாரில் வேலை செய்யும் பெண் ஒருத்தி இதை கண்டு, இந்த நேரத்தில் ஏன் உன் மனைவியின் படத்தை எடுத்து அடிக்கடி பார்க்கிறாய் என்று கேட்டாள். அதற்கு அவன், எனக்கு போதை ஏறிவிட்டதா என்று கண்டுபிடிக்கத்தான் என்றான். பணிப்பெண் புரியவில்லையே என்று கேட்க, நான் தெளிவான மனநிலையில் இருந்தால் என் மனைவி என் கண்களுக்கு கோரமாக தெரிவாள். எனக்கு போதை ஏறினால்தான் அழகாக காட்சியளிப்பான் என மனைவி போட்டோவில் பேரழகியாக தெரிய ஆரம்பித்துவிட்டால் எனக்கு முழுக்க போதை ஏறிவிட்டது என்று அர்த்தம் என்றானாம். ஒரு வகையில் பார்த்தால் நம்மில் பலர் அந்த குடிகாரன் மாதிரிதான். வெளிநாட்டினர் கொடுக்கும் சர்டிஃபிகேட் போதை கிடைத்தால்தான் நம்முடைய கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தின் பெருமைகளும் நம்ம கண்களுக்கு புலப்படும். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். ஒரு குரங்கு 100 அம்புகள். அவசரம் அவசரம், இதுதான் இன்றைய உலகின் தாரக மந்திரம். நாய்க்கு வேலை இல்லை, ஆனால் நிற்க நேரம் இல்லை என்று கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி சொல்வார்களே, அதுபோலே நான் என்ன வேலை செய்கிறேன் என்றே தெரியவில்லை. ஆனால் காலையில் எழுந்ததில் இருந்து இரவு தூங்கச் செல்லும் வரை பரபரப்பாகவே இருக்கிறேன். சமீபத்தில் என்னை சந்தித்த தனியார் கம்பெனி மேனேஜர் ஒருவர் இப்படி குறைப்பட்டு கொண்டார். அவரிடம் நான் சொன்ன கருத்துக்களை உங்களிடமும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஃபாஸ்ட் ஃபுட், ஸ்பீட் போஸ்ட், இன்ஸ்டன்ட் காஃபி என்று தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பில்கேட் சொல்வது மாதிரி பிஸ்னஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் தாட் என்பது மாதிரி சிந்தனையின் வேகத்தில் செயலாற்ற முடியுமா என்று சீறிப்பாய்ந்து பறந்து கொண்டிருக்கிறோம். வேகமாக ஓடுகிறோமே தவிர சரியான ஓடுபாதையில்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்று ஒரு நிமிடம் நின்று சரிபார்ப்பதற்கு கூட நம்மில் பலருக்கு நேரமில்லை. மனைவியிடம் மனம் விட்டு சிறிது நேரம் பேசுவது, குழந்தைகளுடன் விளையாடுவது, இதெல்லாம் வேலை வெட்டியில்லாதவர்கள் செய்யும் வேலை என்று கருதும் அளவுக்கு பலரின் வாழ்க்கை முறை மாறிவிட்டது. திறமையும் வெற்றியும் வாழ்க்கையில் முக்கியம்தான். ஆனால் அதை அடைய வேண்டுமானால் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் பேர்வழி என்று வெறும் படபடப்பாக இருந்தால் மட்டும் போதாது. ஒரு வேட்டைக்காரனையே உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். வேட்டையாடுவதில் உள்ள சுகம் ஒன்றுக்காகவே அவன் பறவைகளை சுடும்போது பெரும்பாலான சமயம் அவனது குறி தப்புவதில்லை. ஆனால் அதே வேட்டைக்காரனை
ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கு கொண்டு சென்று துப்பாக்கிச் சுடும் போட்டியில் கலந்து கொள்ள சொன்னால் அவனுக்கு கை கால் எல்லாம் நடுங்கும். காரணம், வேட்டையாடும் போது அவனுக்கு இருந்தது ஒரே இலக்கு. ஆனால் விளையாட்டுப் போட்டி என்று வந்துவிட்ட பின் அவன் முன்னால் 2 இலக்குகள் தெரியும். ஒன்று துப்பாக்கியால் சுட வேண்டிய இலக்கு, 2வது தங்கப்பதக்கம். இது போன்ற சூழ்நிலையில் வேட்டைக்காரனின் சிந்தனை துப்பாக்கியின் இலக்கை விட போட்டியில் ஜெயித்து பெறும் தங்கப்பதக்க இலக்கில்தான் குவிந்திருக்கும் என்று சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு விஷயத்தை நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். தேவையில்லாத வேகமும் படபடப்பும் வரும்போது வேட்டைக்காரனின் திறமை சிதறிவிடாது, ஆனால் அவன் சிந்தனை சிதறிவிடும். பாடகி ஒருவர் கிராமிய இசை போட்டியில் பாடுவதை விடவும் தனக்காக தன் சந்தோஷத்துக்காக தனிமையில் பாடும்போதுதான் மிக இனிமையாக இருக்கும் என்பார்கள். அதே மாதிரிதான் அடுத்தவரின் பாராட்டுக்காகவோ பரிசுக்காகவோ செய்யாமல் ரசித்து அனுபவித்து செய்யும் வேலைதான் சிறப்பானதாக இருக்கும். தாவோயிசத்தில் நல்லவனாக இருப்பது எப்படி என்பதற்கு ஓர் உபாயம் சொல்வார்கள். இந்த உபாயத்திலேயே திறமையானவனாக இருப்பது எப்படி என்பதற்கான சூட்சமமும் ஒளிந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய ஞானி. அவரிடம் ஒரு நாள் அவரின் சீடர்கள், சுவாமி, எது நல்லது எது கெட்டது என்று குழப்பம் அடிக்கடி எங்களுக்கு வந்து விடுகிறது. கெட்டதை புறம் தள்ளி நல்லதை மட்டுமே செய்து நல்லவர்களாக வாழ நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அந்த ஞானி சொன்னார், செருப்பு நம் காலை கடித்து கொண்டிருக்கும் வரை நம் கவனம் முழுவதும் காலிலேயே இருக்கும். செருப்பு எந்தவித பிரச்சனையும் இன்றி காலில் பொருந்திவிட்டால் அதன்பின் நாம் காலையே மறந்து விடுவோம். அதே போலத்தான் நல்ல எண்ணங்கள் நம் மனதில் சரியாக படியாதவரை எது நல்லது எது கெட்டது போன்ற உறுத்தல்களும் குழப்பங்களும் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல எண்ணங்கள் மனதில் சரியாக பொருந்திவிட்டால் இந்த மாதிரி கேள்விகளுக்கே இடம் இருக்காது. இப்போது திறமையானவராக ஆவது எப்படி என்ற கேள்விக்கு மீண்டும் வருவோம். திறமையானவன் என்று பெயர் எடுப்பது எப்படி, திறமையானவனாக காட்டிக்கொள்வது எப்படி என்பது மாதிரியான கேள்விகள் குடைந்து கொண்டே இருந்தால் ஒருவர் பரபரப்பும் பதற்றமும் மட்டுமே நிறைந்தவராக இருப்பார். இந்த இடத்தில் தாவோயிசத்திலிருந்து மீண்டும் ஒரு கதையை சொல்வது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன். ஒரு நாள் இளவரசன் ஒருவன் தன் படைகளோடு காட்டுக்குச் சென்றான். அவனை பார்த்ததும் மரக்கிளைகளில் விளையாடி கொண்டிருந்த குரங்குகள் எல்லாம் ஓடிவிட்டன. ஆனால் ஒரே ஒரு குரங்கு மட்டும் இவனை சற்றும் சட்டை செய்யாமல் மரத்துக்கு மரம் தாவி தாவி விளையாடி கொண்டிருந்தது. இது அந்த இளவரசனுக்கு எரிச்சலை ஏற்படுத்த அந்த குரங்கை நோக்கி ஓர் அம்பை எய்தான். அந்த குரங்கோ தன்னை நோக்கி பாய்ந்து வந்த அம்பை அனாயாசமாக கையால் பிடித்து தூர வீசியது. கோபமடைந்த இளவரசன் தன் படையினர் அத்தனை பேரையும் குரங்கை நோக்கி அம்புகளை வீசச் சொல்லி உத்தரவிட்டான். அடுத்த கணம் நூற்றுக்கணக்கான அம்புகள் அந்த குரங்கின் மீது பாய அது அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிர் விடுத்தது. ஒருவனுக்கு திறமைகள் இருந்தால் அதை அத்தனை பேருக்கும் எக்ஸிபிஷன் வைத்து காட்டக்கூடாது. நீங்கள் போட்டிகள் நிறைந்த தனியார் அலுவலகங்களில் பணிபுரிவராக இருந்தால் இந்த கதை சொல்லும் நீதியை உங்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். வெறுமே ஷோவுக்காக ஒருவர் தன் திறமையை அடுத்தவருக்கு காட்டிக்கொண்டிருந்தால் அதுவே அவரின் அழிவுக்கு காரணமாகிவிடும். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். கல்வி சிறந்த தமிழ்நாடு. அது ஒரு பள்ளிக்கூடம். வகுப்பில் ஆசிரியர் விலங்கியல் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு பறவையின் காலை மட்டும் கரும்பலகையில் வரைந்து, இது எந்த பறவையின் கால், இது எந்த இனத்தைச் சேர்ந்தது, இதன் விலங்கியல் பெயர் என்ன என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனார். அப்போது ஒரு மாணவன் எழுந்து 2 வரிசைகள் தள்ளி பின்னால் உட்கார்ந்திருந்த தன் நண்பனிடம் போனான். ஆசிரியர் கோபமாகி, ஏய், யாருப்பா அது உன் பெயர் என்ன என்று அதட்டினார். உடனே அந்த மாணவன், என்ன சார், தினந்தோறும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், அப்படி இருந்தும் என் பெயர் உங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் நாங்கள் மட்டும் பறவையின் காலை மட்டும் வைத்து அதன் பெயர், குலம், கோத்திரம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டுமா என்றான். அந்த மாணவன் கேட்டது அதிக பிரசங்கித்தனமாக இருக்கலாம், ஆனால் பொதுவாக மாணவர்கள் எல்லாம் இப்போது மாறிவிட்டார்கள். ஆசிரியர் எதை பற்றி பாடம் எடுக்கப் போகிறாரோ அதை பற்றி முதல் நாளே
இன்டர்நெட்டில் நிறைய தெரிந்து கொள்கிறார்கள். ஹோம்ஒர்க் செய்யாமல் பாடம் எடுப்பதற்கு வகுப்பில் ஆசிரியர் நுழைந்தால் மாணவர்கள் முன் அசடு வழிய வேண்டியதுதான். மாணவ சமூகம் முன்பு எப்போதும் இல்லாததை விட இப்போது சரியான திசையை நோக்கி வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது என் கருத்து. கல்வி தரமும் முன்பை விட இப்போது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகமான இன்ஜினியரிங் கல்லூரிகள் தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றன. மருத்துவ கல்லூரிகளுக்கும் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரிகளுக்கும் பஞ்சமே இல்லை. அறிவாளிகள் அதிகம் நிறைந்த நாடு இந்தியா என்பதை அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றன. அமெரிக்காவில் இருக்கும் பெப்சி குளிர்பான நிறுவனத்தின் மிகப்பெரிய பதவியில் இருக்கும் பெண்மணியில் ஆரம்பித்து இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் கேப்டன் வரை உலகின் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கும் பலர் தமிழ்நாட்டில் படித்தவர்கள்தான். இதையெல்லாம் இங்கே நான் சொல்ல காரணம் இன்று நேற்று அல்ல, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பிருந்தே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரும் நாடு நம் தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தத்தான். ஆனால் நாம் அஞ்ச வேண்டிய விஷயம் வேறொன்று இருக்கிறது. இப்போது பலரும் கம்ப்யூட்டர் கல்விதான் படித்து கொண்டிருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் புரோகிராமிங் படித்தால் உடனடியாக விசா வாங்கி அமெரிக்கா போய் செட்டிலாகி விடலாமே என்கிற ஆசைதான் இதற்கு காரணம். இதனால் பௌதிகம், ரசாயனம், தாவரவியல் போன்ற அறிவியல் துறைகளில் மேற்படிப்பு படிக்கும் ஆராய்ச்சி செய்யும் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. அதேபோல் டாக்டர்கள், ஆடிட்டர்கள் என்று கம்ப்யூட்டர் துறையோடு சற்றும் சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட தங்கள் தொழிலை உதறிவிட்டு கம்ப்யூட்டர் படிக்கவும் வெளிநாடு செல்லவும் அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்கள். இந்த நிலை மிகவும் ஆபத்தானது. ஒரு காலத்தில் PhD படிக்கும் ஆராய்ச்சி மாணவர்கள் சீனாவை விட இந்தியாவில் அதிகமாக இருந்தார்கள். ஆனால் இப்போது நிலைமை தலைகீழ். அணு ஆயுதமாக இருந்தாலும் சரி, ஏவுகணையாக இருந்தாலும் சரி, எந்த வெளிநாட்டின் உதவியுமின்றி அதை உற்பத்தி செய்யும் ஆற்றல் கொண்ட விஞ்ஞானிகளை பெற்றது நமது நாடு. இந்த நாட்டில் இந்த தலைமுறையில்தான் விஞ்ஞானிகளின் எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்தது என்ற அவப்பெயர் வர வேண்டாமே. மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். நீங்கள் முன்னேற வேண்டுமா? கம்ப்யூட்டர் மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் புரோகிராமராக வேலை பார்க்கும் இளைஞர் ஒருவர் சமீபத்தில் என்னை சந்தித்தார். பணம் கொழிக்கும் கம்பெனியில் அனைத்து வசதிகளுடன் இருக்கும் அவர் மிக சோர்வாக இருந்தார். என்ன காரணம் என்று கேட்டேன். என் ஆபீஸ் எனக்கு பிடிக்கவில்லை, என்னுடன் வேலை பார்ப்பவர்களை பிடிக்கவில்லை, என் மேனேஜரை பிடிக்கவில்லை, என் டேபிளை பிடிக்கவில்லை என்று அந்த இளைஞர் அடுக்கிக் கொண்டே போனார். அவரை ஆசுவாசப்படுத்தி அவருடன் சற்று மனம் விட்டு பேசினேன். என்னை விட படிப்பிலும் அனுபவத்திலும் கம்ப்யூட்டர் புரோகிராம் எழுதும் திறமையிலும் பல படிகள் கீழே இருக்கும் பலருக்கு நிர்வாகம் என்னை விட முக்கியத்துவம் கொடுத்து அதிக சம்பளம் கொடுக்கிறது, பதவி உயர்வு கொடுக்கிறது என்று புலம்பினார். அவருக்கு சொன்னதை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முயல் ஆமை கதை எல்லோருக்கும் தெரிந்ததுதான். முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் நடக்கிறது. ஆமையை விட முயல் வேகமாக ஓடும் சக்தி படைத்தது. இதெல்லாம் ஒரு தூரமா? கண் இமைக்கும் நேரத்தில் ஓடி கடந்து விட முடியும் என்று மிதப்பில் பாதி வழியில் கண்மூடி தூங்கிவிட்டது. ஆனால் விடாமுயற்சியுடனும் முயலை நம்மால் ஜெயிக்க முடியுமா என்பது போன்ற எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாத ஆமையே இந்த பந்தயத்தில் ஜெயித்தது. இது ஒரிஜினல் கதை. இதையே வேறொரு கோணத்தில் இப்போது பார்ப்போம். முயல் தன் தோல்வியை பற்றி சுய பரிசோதனை செய்து பார்த்தது. தான் ஆமையிடம் தோற்று போனதற்கு தன்னுடைய சோம்பேறித்தனமும் தன்னால் முடியாததா என்ற மிதப்பும் தான் காரணம் என முடிவுக்கு வந்தது. மீண்டும் அது ஆமையை போட்டிக்கு அழைத்தது. ஆமையும் சம்மதித்தது. இந்த முறை எதிர்பார்த்தது போலவே ஆமையை முயல் ஜெயித்துவிட்டது. சரி, கம்பெனியை நிர்வகிப்பதும் இந்த புதிய கதைக்கும் என்ன சம்பந்தம்? சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் என்னதான் மிக திறமையான ஊழியர்கள் இருந்தாலும் கதையில் வரும் முயல் மாதிரி அவர்கள் கொஞ்ச நேரம் படுவேகம், பல நேரம் சோம்பல் என்று இருக்கிறார்கள். ஆனால் ஆமைகள் மாதிரி நிதானமாக செயல்பட்டாலும் சோம்பேறித்தனம் இல்லாமல் சீரான வேகத்தில் செயல்படும் ஊழியர்களும் ஒரு கம்பெனிக்கு அவசியம்தான். முயல் ஆமை கதை இதோடு முடியவில்லை. முயலிடம் தோற்ற ஆமை இப்போது தன் தோல்வி குறித்து சுய பரிசோதனை செய்கிறது. நீண்ட யோசனைக்கு பின் ஒரு முடிவுக்கு வந்த ஆமை மீண்டும் முயலிடம் போய் அதை போட்டிக்கு அழைக்கிறது. முயல் சம்மதிக்க போட்டி ஆரம்பமாகிறது. சோம்பேறித்தனத்தை களைந்து விட்ட முயல் வேகமாக ஓடுகிறது. அப்போது அங்கே ஒரு ஆறு குறுக்கிடுகிறது.
ஆற்றுக்கு அடுத்த பக்கம் இருக்கும் வெற்றி இலக்கை எப்படி எட்டுவது என்று தெரியாமல் முயல் திருவென்று விழித்து நிற்க, நிதானமாக வந்த ஆமை ஆற்றை நீந்தி கடந்து வெற்றி இலக்கை தொட்டு போட்டியில் ஜெயிக்கிறது. என்னதான் மந்த ஆமையாக இருந்தாலும் அதற்கென ஒரு தனித்திறமை இருப்பது மாதிரி, என்னதான் நிதான புத்தி உள்ளவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். அதை அடையாளம் கண்டு மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த புதிய கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. சரி, மீண்டும் கதைக்கு போவோம். இப்போது முயல், ஆமை இரண்டுமே ஒரு முடிவுக்கு வருகின்றன. நமக்குள் போட்டி வேண்டாம், அதற்கு பதிலாக நேரத்தோடு நாம் போட்டி போடலாம். அதாவது வழக்கத்தை விட முன்னதாக 10 நிமிடத்துக்குள் நாம் நமது வெற்றி இலக்கை போய் தொட முயற்சிப்போம், சரியா என்று சொல்லிவிட்டு ஆமையை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றங்கரை வரை வேகமாக ஓடுகிறது முயல். அதன் பிறகு முயலை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றை வேகமாக நீந்தி கடக்கிறது ஆமை. இப்படியாக ஆமை, முயல் இரண்டுமே நேரத்தை ஜெயித்து விடுகின்றன. வெவ்வேறு வகையான திறமைசாலிகளை கொண்டதுதான் ஒரு நிறுவனம். இதில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்றெல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை. அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குழுவாக வேலை செய்தால் கம்பெனி முன்னேறும். கம்பெனி முன்னேறினால் அதில் பணிபுரியும் உங்கள் வாழ்வும் சேர்ந்து முன்னேறும். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். தம்பதிகளே, உங்களுக்கு யார் யாரையெல்லாம் பிடிக்கும்? எனது வாழ்வியல் பயிலரங்கத்துக்கு வருபவர்களிடம் வழக்கமாக நான் கேட்கும் கேள்வி இது. சென்ற முறை சென்னையில் நடைபெற்ற பயிலரங்கத்திலும் இதே கேள்வியை கேட்டேன். பெரும்பாலானவர்கள் எனக்கு என் மனைவி என்றால் உயிர் என்று சொன்னார்கள். என் குழந்தைகள் மீது எனக்கு கொள்ளை ஆசை என்று சில தாய்மார்கள் சொன்னார்கள். என் வகுப்பில் படிக்கும் குறிப்பிட்ட சில மாணவர்கள் மீது எனக்கு தனி பிரியம் உண்டு என்று ஆசிரியர் ஒருவர் சொன்னார். இப்படி ஆளாளுக்கு தங்களுக்கு பிடித்த மாணவர்களை பட்டியலிட்டார்கள். நன்றாக யோசித்து பார்த்தால் அவர்கள் சொன்னது எல்லாமே பொய் என்று தெரியும். என்னால் தூக்கி வாரி போடுகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. யாருமே அவரவர்களின் மனைவியை உண்மையாக பூரணமாக நேசிப்பதில்லை. எந்த பெண்மணியும் தன் கணவரை உள்ளன்போடு நேசிப்பதில்லை. எந்த பெற்றோரும் தங்கள் குழந்தைகளை முழுமையாக நேசிப்பதில்லை. அப்படி என்றால் அவர்கள் சொல்வது பொய்யா? ஆமாம், பொய்தான். அவர்கள் தங்கள் மனைவி மீதும் கணவன் மீதும் தங்கள் குழந்தைகள் மீதும் வைத்திருப்பது அபிப்பிராயத்தை நேசிக்கிறார்கள். அதைத்தான் கணவன் வைத்திருக்கும் அபிப்பிராயத்தை தான் நேசிக்கிறார்கள். அதைத்தான் கணவனை நேசிப்பதாக, மனைவியை நேசிப்பதாக, குழந்தைகளை நேசிப்பதாக அர்த்தப்படுத்தி கொள்கிறார்கள். மனைவி என்பவள் இப்படித்தான் பேச வேண்டும், இந்த அளவுதான் சிரிக்க வேண்டும், இப்படித்தான் செயல்பட வேண்டும், குழந்தைகள் என்றால் என்னென்ன மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற இவர்களின் எண்ணத்துக்கு ஏற்ப நடக்கும் வரைதான் அவர்களை இவர்களால் நேசிக்க முடியும். இன்னும் சிலர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு சந்தோஷத்தையும் மன அமைதியையும் விட தங்கள் கருத்துகள் ஜெயிக்க வேண்டும் என்பதில் தான் குறி. தன் மகள் காதல் கல்யாணம் செய்து கொண்டால் அவள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையாது என்பது ஒரு தந்தையின் கருத்து என்று வைத்து கொள்ளுங்கள். மகள் அப்பாவின் பேச்சை மீறி தான் காதலித்தவனையே கல்யாணம் செய்து கொண்டால் தன் மகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட தங்கள் கருத்து ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோரே அதிகம். தங்கள் எண்ணமே சரி என்று நிரூபிப்பதற்கு சிலர் தற்கொலை வரை கூட போவதை பார்த்திருக்கிறோம் இல்லையா? ஒரு ஜோக் சொல்கிறேன். பல மாதங்களாக பழகி வந்த ஒரு காதல் ஜோடி ஒரு நாள் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தது. நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணத்துக்கு கூட தேதி குறித்தாகிவிட்டது. அப்போது ஏதோ ஓர் அற்ப காரணத்துக்காக அவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் காதலியிடம் கோபமாக, நல்ல வேளை, கல்யாணத்துக்கு முன்பே உன் சுயரூபம் தெரிந்துவிட்டது, உனக்கு ஒரு குட் பை, இனி உன் சங்காத்தமே வேண்டாம், உன்னிடம் இருக்கும் என் புகைப்படத்தை திருப்பித்தா என்று போனில் தீர்த்தாள். உடனே அவன் ஒரு கத்தை புகைப்படங்களை அவளுக்கு தபாலில் அனுப்பி, இது எல்லாமே உன்னை காதலித்த பெண்களின் புகைப்படங்கள் தான்,
இதெல்லாம் எல்லாமே என்னை காதலித்த பெண்களின் புகைப்படங்கள் தான். இதில் உன் புகைப்படம் எது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் நீயே பார்த்து எடுத்துக்கொண்டு மீதியை எனக்கு திருப்பி அனுப்பிவிடு என்று எழுதினானாம். காதலில் மட்டுமல்ல, கல்யாண வாழ்க்கையிலும் உன் கருத்து சரியா என்று சில தம்பதிகள் தர்க்கம் செய்வதால் தான் பல பிரச்சனைகள் முளைக்கின்றன. ஆகையால் நான் தம்பதிகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொள்கிறேன், யாருடைய கருத்து ஜெயிக்கிறது, யார் கருத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் அதிகம் கவனம் செலுத்தாதீர்கள். சந்தோஷமாக இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்யுங்கள். சமீபத்தில் நான் படித்த ஒரு கதையை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன். அது ஒரு ஓட்டல். அங்கே ஒரு மூலையில் வயதான தம்பதி உட்கார்ந்து இருந்தார்கள். அவர்கள் முன் ஒரே ஒரு தட்டு சாப்பாடு மட்டுமே இருந்தது. அதில் பாதி சாப்பாட்டை அந்த மூதாட்டி எதிரே உட்கார்ந்திருந்த தன் கணவருக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு மீதியை சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இதை கண்ட இரக்க சுபாவம் உள்ள இளைஞன் ஒருவன், நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் உங்களுக்கு இன்னொரு பிளேட் சாப்பாடு வாங்கி தரவா என்று கேட்டான். வேண்டாம் தம்பி, எதையுமே நாங்கள் சமமாகத்தான் பகிர்ந்து கொள்வோம் என்று பெரியவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த மூதாட்டி தன் பல்செட்டை கழற்றி அவரிடம் கொடுக்க அதை பொருத்தி கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாராம். அவர் சற்றே மிகைப்படுத்தப்பட்ட கதையாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் இருக்க வேண்டிய அந்யோன்யம், விட்டு கொடுக்கும் சுபாவம், பகிர்ந்து கொள்ளும் தன்மை, இதற்கெல்லாம் இந்த கதை மிக நல்ல உதாரணம். பிரச்சனை மூட்டைகள். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். வால்யூம் 2. என்னவோ தெரியவில்லை, காலையில் எழுந்ததிலிருந்து மனசே சரியில்லை, உடம்பே அடித்து போட்ட மாதிரி இருக்குது என்று பலர் சொல்லி கேட்டிருப்பீர்கள். ஏன் நீங்களே கூட சில சமயம் அதுபோல உணர்ந்திருப்பீர்கள். அதற்கு காரணம் என்ன? மனசு உடம்பை பாதிக்கிறது, உடம்பும் மனதை பாதிக்கிறது. உடம்பு மனதை பாதிக்கிறது என்பது உண்மையா? உண்மை. காலையில் எழுந்ததும் கான்வாஸ் ஷூ, ஷார்ட்ஸ் சகிதம் ஜாகிங் செய்யும் பழக்கம் உள்ளவரா நீங்கள்? அப்படியானால் பரிசோதனை முயற்சியாக என்றாவது ஒரு நாள் இரவு நேரத்தில் ஜாகிங் ஷூவும் ஷார்ட்ஸும் அணிந்து பாருங்கள். உடனே உங்களுக்குள் குபுக் என்று உற்சாகம் ஊற்றெடுப்பதை உணரலாம். அதேபோல உடம்பு சோர்வாக இருப்பது போல் உணர்ந்தால் சட்டென்று எழுந்து ஷேவ் செய்து ஒரு குளியல் போட்டு பாருங்கள். சோர்வு இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போகும், புத்துணர்ச்சி தேடி வரும். அதே போலத்தான் மனசும் உடம்பை பாதிக்கும். ஞாயிற்றுக்கிழமை என்றால் மட்டும் நம் உடம்பில் அப்படி ஒரு சோம்பல் வந்து ஒட்டிக்கொள்கிறது எப்படி? அதுவே மறுநாள் திங்கட்கிழமை காலையில் வழக்கம் போல் பழைய சுறுசுறுப்பு வந்து தொற்றிக்கொள்கிறதே, அது எப்படி? காரணம் நம் மனசுதான். அட, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே என்று உங்கள் மனசுதான் உடம்பு சோர்வாக இருப்பது போன்று பிரம்மையை தோற்றுவித்து உங்களை ஏமாற்றுகிறது. ஒருவர் காலையில் வழக்கம் போல் எழுந்து குளித்து ட்ரெஸ் செய்து ஆஃபீஸுக்கு கிளம்பினார். எதிரே வந்த பக்கத்து வீட்டு நண்பர், என்ன சார் ஆளே டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது என்று போகிற போக்கில் கேட்டுவிட்டு போய்விடுவார். இவர் பஸ் ஸ்டாப்புக்கு நடக்கிற வழியில் இன்னொரு நண்பர் பார்த்துவிட்டு உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன என்றார். பஸ் ஸ்டாப்பில் இவர் காத்திருந்த நேரத்தில் சக பணியாளர் வந்தார். என்ன இன்னைக்கு உன் மூஞ்சியே சரியில்லையே, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டு வைத்தார். அவ்வளவுதான். நம்மவர் அங்கேயே ஒரு லீவ் லெட்டர் எழுதி அந்த நண்பரிடமே கொடுத்து அனுப்பிவிட்டு விடு என்று வீட்டுக்கு வந்து இழுத்து போத்திட்டு படுத்து விட்டார். இது எதனால்? மனசு எதிராளியின் பேச்சை நம்பிவிடுவதால். அது உடம்புக்கு நிஜமாகவே சோர்வை தந்து விடுகிறது. எனவே உற்சாகம் என்பது வெளியே இல்லை, அது நம் கையில்தான் இருக்கிறது. நாம் எப்போதும் உற்சாகமாக இருக்க வேண்டுமானால் இன்னொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் உடம்பை சுற்றி ஒரு இன்ச் சுற்றளவுக்கு நம் கண்ணுக்கு புலப்படாத இன்னொரு சரீரமும் இருக்கிறது. இதை ஆரோ என்பார்கள். இந்த ஆரோ சிலருக்கு மிகுந்த சக்தி உள்ளதாக இருக்கும். உற்சாகமான மனிதர்களை சுற்றி இருக்கும் ஆரோ அலைவரிசைக்குள் நாம் சென்றால் அந்த ஆரோ நம்மையும் உற்சாகமடைய வைக்கும். புத்திசாலியான நபர்களுக்கு பக்கத்தில் நாம் சென்றால் அவர் புத்திசாலித்தனம் நமக்கு தொற்றிக்கொள்ளும். அதே போலவே சோர்வாக இருப்பவர்கள் பக்கத்தில் போனாலே நமக்கும் சோர்வு தொற்றிக்கொள்ளும். அதனால் எப்போதும் உற்சாகமாக இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் கூடுமானவரை உற்சாகமானவர்களையே பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஜென் துறவி ஒருவர் இருந்தார். அவர் தன் சீடனோடு காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார்.
அப்போது திடீரென வழியில் ஒரு சிங்கம் எதிர்பட்டது. இதைக் கண்டு நடுநடுங்கி போன சீடன், குருவே, இப்போது என்ன செய்வது என்று பதறினான். ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு குரு கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். அந்த தியானத்தின் அலை புறப்பட்டு அவர்களை நோக்கி பாய காத்திருந்த சிங்கத்தை சுற்றி படர்ந்தது. குருவின் மனதில் உருவான அமைதி அந்த சிங்கத்தையும் தொற்றிக்கொள்ள அது மூர்க்கம் இழந்து சாதுவான பசு போல் திரும்பிச் சென்றது. இந்த கதை உண்மையில் நடந்ததா அல்லது கப்சாவா என்பதை ஆராய்வதில் நமது அறிவை செலவிட வேண்டியதில்லை. நம் உள்ளத்தில் அன்பும் அமைதியும் தவழ்ந்தால் எதிரில் இருப்பது கொடிய மிருகமே ஆனாலும் அதற்கும் நாம் அன்பையும் அமைதியையும் ஊட்ட முடியும் என்கிற கருத்தை புரிந்து கொண்டால் போதுமானது. சாமியார்களுக்கு எந்தவித குடும்ப பிரச்சனையும் இல்லை. அவர்கள் அன்பு, அமைதி என்று வேதாந்தம் பேசலாம். ஆனால் என்னை போன்ற சம்சாரிகளுக்கு வீட்டு வாடகை, மளிகை கடன், கிரெடிட் கார்டு தவணை, வீட்டுக்கடன் தவணை, பிள்ளைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸ் என்று எத்தனையோ பிக்கல் பிடுங்கல்கள். இந்த நிலையில் எங்களால் எப்படி அமைதியாக இருக்க முடியும், எப்படி உற்சாகமாக இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த கேள்விக்கும் ஒரு கதை வழியாகவே பதில் சொல்கிறேன். கடன் சுமை, நோய், நண்பன் செய்த நம்பிக்கை துரோகம் என்று ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொண்ட ஒரு மூட்டையோடு ஒருவன் நடந்து போய் கொண்டிருக்கிறான். வழியில் ஒரு மகான் எதிர்பட்டார். இவன் தன் பிரச்சனைகளை அவரிடம் சொன்னான். உன் பிரச்சனைகளை கேட்டால் பரிதாபமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய மூட்டையை என்னாலும் சுமக்க முடியாது. வேண்டுமானால் உனக்கு நான் ஒரு உதவி செய்கிறேன். உன் பிரச்சனை மூட்டையை இதோ இந்த அறைக்குள் இறக்கி வைத்துவிட்டு அதற்கு பதிலாக அங்கே இருக்கும் வேறு ஏதாவது ஒரு சின்ன மூட்டையை எடுத்து கொண்டு போ என்றார். அவனும் அவர் சொன்னபடியே தன் பிரச்சனை மூட்டையோடு அந்த அறைக்குள் போனான். தன் மூட்டையை விட சிறிய மூட்டை இருக்கிறதா என்று தேடி பார்த்தான். அங்கிருந்தவை எல்லாமே இவன் மூட்டையை விட பெரிதாக இருந்தன. கடைசியில் மற்றவர்களின் சுமையை விட தன் சுமையே பரவாயில்லை போலிருக்கிறதே என்று நிம்மதி அடைந்தவனாக தன் பிரச்சனை மூட்டையை தூக்கி கொண்டு பயணத்தை தொடர்ந்தான் அவன். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். கோட்டை விடாதீர்கள். கிரிக்கெட் பார்த்தது போதும், உட்கார்ந்து பரீட்சைக்கு படி. பிள்ளைகளை பெற்ற அத்தனை பெற்றோரும் ராமஜபம் மாதிரி இதையே தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகளோ இன்னும் நாளே ஓவர்தாமா இருக்கு, இதோ முடிஞ்சிடும், படிக்க போயிடுறேன் என்று சால்ஜாப் சொல்லியபடி டிவி எதிரிலேயே பழியாக கிடக்கிறார்கள். சரி, மேட்ச் தான் முடிஞ்சிருச்சே, போய் படியேன் என்றால் இருமா, ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் என்பார்கள். நாள் முழுவதும் இது மாதிரி ஏதேதோ சாக்குப்போக்குகள் சொல்லிக்கொண்டு படிப்பில் காட்ட வேண்டிய ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் கிரிக்கெட் மீது செலுத்தி தங்கள் உழைப்பையும் திறமையையும் வீணடித்து கொண்டிருக்கிறது மாணவர் சமுதாயம். 10வது எக்ஸாம் வருது, +2 எக்ஸாம் வருது. இந்த நேரம் பார்த்தா கிரிக்கெட்டை வச்சு தொலைக்கணும் என்று வயிறெறிவதை தவிர பெற்றவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. அவர்களில் ஒரு சில பெற்றோர் இந்த விஷயத்துக்கு தீர்வு தேடி என்னை நாடி வந்தார்கள். நானே ஒரு கிரிக்கெட் ரசிகன் தான். அதனால் என்னை சந்தித்த பெற்றோரிடம் இதை பற்றி கவலையே படாதீர்கள், உங்கள் பையன் கிரிக்கெட் பார்க்கட்டும், தப்பில்லை. கிரிக்கெட் பார்த்தால் நிச்சயம் அவனுக்கு நல்ல புத்தி வந்து படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விடுவான் என்றேன். என்ன விளையாடுறாங்க, இப்படி சொதப்புறாங்களே, இந்த அளவுக்கா மோசமாக விளையாடுவாங்க? கிரிக்கெட் பார்க்கும் ஒவ்வொரு மாணவனின் எண்ண ஓட்டமும் இன்று இப்படித்தான் இருக்கிறது இல்லையா? பிராக்டிஸ் செய்வதிலும் கோப்பையை வெல்வதிலும் காட்ட வேண்டிய ஆர்வத்தை நமது கிரிக்கெட் வீரர்கள் விளம்பர படங்களில் நடிப்பதில் மட்டுமே காண்பித்தால் தான் நமது டீம் இப்படி அவமானகரமாக தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறது என்கிற உண்மை நம்மை விட மாணவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் நமது கிரிக்கெட் வீரர்கள் செய்யும் அதே தவறை நாமும் செய்யக்கூடாது. பரீட்சைக்கு தயாராக வேண்டிய நேரத்தை முக்கியமில்லாத விஷயங்களுக்காக வீணடிக்கக்கூடாது என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த பெற்றோர் அதெல்லாம் இருக்கட்டும் சாமி, நீங்கள் உங்கள் வாயால் என் பையனுக்கு இது சம்பந்தமாக உரைக்கிற மாதிரி 2 வார்த்தை புத்தி சொல்லுங்க என்று தங்கள் பிள்ளைகளை என் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்களுக்கு சொன்னதை மற்ற மாணவர்களுக்கும் உதவும் என்கிற நம்பிக்கையில் மீண்டும் இங்கே குறிப்பிடுகிறேன். 6 அடிக்க வேண்டிய பந்து அது, அநியாயமாக நம்ம ஆளு கோட்டை விட்டுட்டானே, அற்புதமான கேட்சு, இதை கூட பிடிக்க முடியவில்லையா? இவங்களெல்லாம் என்னத்துக்கு விளையாடணும்? இப்படி கிரிக்கெட் வீரர்கள் பற்றி கமெண்ட் அடிக்கும் நீங்கள் எத்தனை கேட்சுகளை தவறவிட்டீர்கள்? 6 அடிக்க வேண்டிய எத்தனை பந்துகளை கோட்டை விடுகிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். உங்களை பொறுத்தவரை நீங்களும் இப்போது ஒரு பெரிய பந்தயத்தில் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். பரீட்சை தான் நீங்கள் விளையாடும் மேட்ச். இதோ டாஸ் கூட போட்டாகி விட்டது. ஆனால் நீங்களோ இன்னமும் உலகக்கோப்பை
கிரிக்கெட் போட்டியையே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். பிறகு எப்படி உங்களுக்கான போட்டியில் ஜெயிக்கப் போகிறீர்கள்? 2 அல்லது 3 மணி நேரம் கிரிக்கெட் பார்ப்பதால் என்ன குடிமூழ்கி விடப் போகிறது என்று சில மாணவர்கள் கேட்கலாம். அவர்களுக்கு என் பதில் இதுதான். சிலரை பொறுத்தவரை கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும் நேரத்தோடு அது முடிவதில்லை என்பதுதான் பிரச்சனையே. மேட்ச் முடிந்த பிறகும் அது பற்றி நண்பர்களுடன் நேரிலும் போனிலும் மாறி மாறி பேசி விவாதித்த ஆட்ட நுணுக்கங்களையும் நமது டீம் தோற்றதற்கான காரணங்களையும் அலசி ஆராய்வதில் பல மணி நேரம் செலவிடுகிறார்கள். புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு படிக்க உட்கார்ந்த பிறகும் கூட கிரிக்கெட் பற்றி தான் அந்த மாணவனின் சிந்தனை அலைபாய்கிறது. கிரிக்கெட் நிகழ்ச்சியை ஓர் உதாரணத்துக்குத்தான் எடுத்துக்கொண்டேன். மற்றபடி சினிமா, மெகா சீரியல், நண்பர்களுடன் ஜாலி அரட்டை என எதுவாக இருந்தாலும் அது நமது பயண வழியில் எதிர்படும் இளைப்பாறுதலுக்கான இடமாக மட்டுமே இருக்க வேண்டும். அதுவே நாம் போய் சேர வேண்டிய இடம் என்று தப்பித்தமாக புரிந்து கொண்டு நமது இலக்கை கோட்டை விட்டு விடக்கூடாது. மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். உறவு வளர்க்கும் ரிப்பன்கள். வழக்கமாக நான் நடத்தும் வாழ்வியல் பயிற்சி முகாம்களில் மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பயிற்சியை கொடுப்பது வழக்கம். அந்த பயிற்சியை இப்போது உங்களுக்கும் கொடுக்க ஆசைப்படுகிறேன். மேற்கொண்டு இந்த கட்டுரையை படிப்பதற்கு முன் ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்களுக்காக செய்த தியாகங்களை, உங்கள் வளர்ச்சிக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை குறித்து சிந்தியுங்கள். தான் ஒரு நல்ல பேண்ட், சட்டை வாங்கி கொள்ளாமல் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை அதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லைனா எப்படி என்று உங்கள் அப்பா உங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்த சம்பவமாக இருக்கலாம். அல்லது உங்கள் தாயார் தான் வழக்கமாக குடிக்கும் காஃபியை குறைத்து கொண்டு தினசரி ராத்திரி வேளையில் உங்களுக்காக ஒரு டம்ளர் பாலுக்கு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியாக இருக்கலாம். இப்படி நினைவுக்கு வரும் அத்தனை விஷயங்களையும் மனசுக்குள் அசை போட்டு பாருங்கள். இதற்கெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறீர்களா? அதை விடுங்கள். வருடத்தில் 4-5 முறையாவது அவர்களுக்கு கடிதம் போட்டிருக்கிறீர்களா? பெற்ற அப்பா அம்மாவுக்கே இந்த கதி என்றால் மற்றவர்கள் என்று நான் இங்கே குறிப்பிடுவது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நண்பர், ஆசிரியர், முதலாளி என்று எத்தனையோ பேர் திருப்பம் ஏற்பட காரணமாக இருந்திருப்பார்களே அவர்களை மட்டும் நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு என்னால் உயர்ந்திருக்க முடியாது என்று நீங்கள் நினைக்கும் நபர்கள் யார் யார்? அவர்களை எல்லாம் சந்தித்து நன்றி சொல்லியிருக்கிறீர்களா? அவர்களுக்கு உங்களால் முடிந்த பதிலுதவி செய்ய முயற்சியாவது எடுத்திருக்கிறீர்களா? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நம்மில் பெரும்பாலானோரின் பதில் இல்லை என்றுதான் இருக்கும். சமுதாயத்தில் அடிதடி, சண்டை, சச்சரவு எல்லாம் எழுவதற்கு முக்கிய காரணமே இந்த நன்றி உணர்ச்சியும் அன்பும் நாளுக்கு நாள் மறைந்து போய் கொண்டு இருப்பதுதான். இதோ இந்த கதையை படியுங்கள். அது ஒரு சின்ன கிராமம் என்றாலும் சாதியின் பேராலும், மதத்தின் பேராலும், ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாட்டின் பேராலும் ஏராளமான துண்டுகளாக சிதறி கிடந்தது. அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டிய மக்கள் எளியும் பூனையுமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கிராமத்தில் ஒரு கல்லூரி இருந்தது. அங்கே புதிதாக ஒரு பெண்மணி வெளியூரிலிருந்து வந்து பேராசிரியராக வேலைக்கு சேர்ந்தார். முதல் நாளே அவர் தன் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தலா 3 ரிப்பன்களை கொடுத்து, உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்திய 3 பேரை சந்தித்து இந்த ரிப்பன்களை அவர்கள் கையில் கட்டுங்கள். அப்படி கட்டும்போது ஒவ்வொருவரிடமும் கூடுதலாக இன்னும் 3 ரிப்பன்களை கொடுத்து, நான் உங்களிடம் இப்போது சொன்னது போலவே சொல்லி அவர்களையும் 3 பேருக்கு அந்த ரிப்பன்களை கட்டச் சொல்லுங்கள் என்று அனுப்பினார். அந்த கல்லூரியிலேயே மிக மிக ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவன் இருந்தான். அவன் தனது படிப்புக்கு புத்தகங்களை கொடுத்து உதவிய தன் சீனியர் மாணவன் ஒருவனை பார்த்து, நான் பள்ளியில் படித்தபோது நீ மட்டும் உன் புத்தகங்களை இலவசமாக கொடுத்திருக்கவில்லை என்றால் நான் இப்போது கல்லூரியில் காலடி எடுத்து வைத்திருப்பேனா என்றே தெரியாது என்று நெகிழ்ச்சியாக சொல்லிவிட்டு தன் அன்பின் அடையாளமாக அந்த சீனியர் மாணவனின் கையில் ரிப்பனை கட்டினார். பின்னர் தன் பேராசிரியை சொன்ன மாதிரியே மேலும் 3 ரிப்பன்களை கொடுத்து, எங்கள் கல்லூரியில் அன்பு வாரம் கொண்டாடுகிறோம், அதனால்
வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்திய மிக முக்கியமான 3 நபர்களுக்கு இதை கட்டு என்று சொல்லி விடை பெற்றான். அவன் அங்கிருந்து சென்ற வெகு நேரத்துக்கு பிறகும் அந்த ஏழை மாணவன் தன் நன்றியை தழுக்கச் சொன்ன விதத்தை அந்த சீனியர் மாணவனால் மறக்க முடியவில்லை. பிறகு அந்த மாணவன் தனக்கு கல்வியின் மீது ஆர்வம் ஏற்பட காரணமாயிருந்த ஒரு மூத்த அறிஞரை தேடிச் சென்று ஏழை மாணவன் கொடுத்த ரிப்பன்களில் ஒன்றை கட்டினான். அவர் உடனே யோசிக்க ஆரம்பித்து விட்டார். வாழ்க்கையில் இவன் இப்போன்று எத்தனையோ பேர் முன்னுக்கு வர காரணமாக இருந்த நான் என் மகனை சரியானபடி அக்கறையோடும் அன்போடும் வளர்க்காமல் போய்விட்டேனே என்று மனம் வருந்தினார். அன்று இரவு அந்த அறிஞர் தன் வீட்டுக்கு சென்றதும் மகனை அழைத்து அவன் கையில் அந்த ரிப்பனை கட்டினார். உடனே அவர் மகன் வெடித்து அழுதான். ஐயோ, நான் ஒரு முட்டாள். உங்களை பழிவாங்குவதாக நினைத்து கொண்டு தற்கொலை செய்து கொள்ள இருந்தேனே. நீங்கள் என் மீது வைத்துள்ள அன்பை புரிந்து கொள்ளாத பாவியாக இத்தனை நாள் இருந்து விட்டேனே என்று அவன் கண்ணீர் விட்டு அழவும் அவருக்கு தூக்கி வாரி போட்டது. பதறிப்போய் மகனை அன்புடன் அணைத்து கொண்டார் அவர். சரியாக 1 வாரம் கழிந்தது. ஏழை மாணவன், சீனியர் மாணவன், அறிஞர் மகன் என்று அந்த அன்பு சங்கிலி மேலும் மேலும் நீண்டது. இதேபோல கல்லூரியில் படிக்கும் மற்ற மாணவர்களிடமிருந்து தொடங்கிய அன்பு சங்கிலியும் நீண்டு கொண்டே போக ஒரே வாரத்தில் அந்த ஊரில் உள்ள அத்தனை பேர்களையும் அன்பின் சின்னமாக ரிப்பன்கள் மாற்றியது. அதுவரை தங்களுக்குள் ஏதேதோ பேதங்களை வளர்த்து கொண்டு இருந்த ஊர் மக்கள் தாங்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் ஒருவரோடு ஒருவர் அன்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டவர்கள் என்பதை அப்போதுதான் புரிந்து கொண்டார்கள். ஏமாறாதே. மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். நன்றாக யோசித்து பாருங்கள். நமக்கு வரும் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் ஏதோ ஒரு விதத்தில் முட்டாளாக இருப்பதுதான் என்று புரிய வரும். இந்த புகழ்பெற்ற கதை உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் இதை இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பேராசை பிடித்த பெண் ஒருத்தி கடை வீதிக்கு போனாள். அங்கே ஒரு வியாபாரி பிரம்மாண்டமான கூண்டு ஒன்றில் நூற்றுக்கணக்கான பறவைகளை வைத்திருந்தான். பார்ப்பதற்கு அத்தனையும் ஒன்று போல ஒரே சைஸில் மஞ்சள் நிறத்தில் இருந்தன. ஒரு பறவைக்கும் இன்னொரு பறவைக்கும் அவற்றை படைத்த கடவுளே வந்தாலும் வித்தியாசம் சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த பெண் குறிப்பாக ஒரு பறவையை தேர்ந்தெடுத்து வாங்கப் போகிறவள் மாதிரி அந்த கூண்டை சுற்றி சுற்றி வந்தாள். 2 மணி நேரத்துக்கு பிறகு அவள் கண்களில் ஒரு பறவை தனித்து தெரிந்தது. காரணம் அதன் விலை. அங்கே இருந்த ஒவ்வொரு பறவையின் கால்களிலும் விலை 10 ரூபாய் என்று ஒரு துண்டுச்சீட்டில் எழுதி கட்டப்பட்டிருக்க, ஒரே ஒரு பறவையின் காலில் மட்டும் விலை 1000 ரூபாய் என்று எழுதப்பட்டிருந்தது. இது விசேஷமான பறவையா? இது மட்டும் ஏன் 1000 ரூபாய் என்று அவள் பறவை வியாபாரியிடம் விசாரித்தாள். உடனே அவன், அடடே, நீங்கள் பெரிய புத்திசாலியாக இருப்பீர்கள் போல இருக்கிறதே. ஆமாம், இந்த பறவை விசேஷமானது என்று எப்படி கண்டுபிடித்தீர்கள்? நீங்கள் என்ன மறைந்த பிரபல பறவையின் நிபுணர் சலீம் அலிக்கு சொந்தமா என்று ஏகத்துக்கும் ஐஸ் வைக்க அந்த பெண்ணுக்கு உச்சி குளிர்ந்து போய்விட்டது. அவள் ஏமாறுவதற்கு தயாராகிவிட்டாள் என்று பறவை வியாபாரிக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்துவிட்டது. இப்போது அவன் தனது தொழில் திறமையை காட்ட ஆரம்பித்தான். இந்த பறவை பார்ப்பதற்கு மற்ற பறவைகள் மாதிரியே இருந்தாலும் இது வித்தியாசமான பறவை. இது வெறுமனே பாட்டு மட்டும் பாடாது. இதற்கு இந்துஸ்தானி சங்கீதத்தில் இருந்து கர்நாடக சங்கீதம் வரை நிறைய பாடல்கள் தெரியும். கொஞ்சம் தாமதித்தாலும் இந்த அபூர்வ பறவையை வேறு யாராவது வாங்கி போய்விடுவார்களோ என்று படபடப்பில் அந்த பெண்மணி உடனடியாக 1000 ரூபாயை கொடுத்து அந்த பறவையை வாங்கி கொண்டு போனாள். அடுத்த நாள் அந்த பறவை வியாபாரியை தேடி அந்த பெண்மணி கடும் கோபத்தோடு வந்தாள். நீ கொடுத்த பறவை பாடவே இல்லையே என்று ஆத்திரத்துடன் கத்தினாள். அவள் கத்தி தீர்க்கும் வரை பொறுமையாக இருந்த பறவை வியாபாரி, என்ன பாடவில்லையா? ஆச்சரியமாக இருக்கிறதே என்று ஆச்சரியமாக கேட்டுவிட்டு, சரி, அது மணியையாவது கொத்துகிறதா என்று கேட்டான். உடனே அந்த பெண்மணி, என்ன மணியா என்று திருப்பி கேட்க, ஆமாம்மா, மணிதான். மியூசிக் இல்லாமல் பறவை எப்படி பாடும்?
இந்தாங்க, இந்த மணியை கொண்டு போய் அந்த பறவை இருக்கும் கூண்டில் கட்டுங்க. உடனே பறவை இந்த மணியை குத்தும். மணி அசைந்து சத்தம் வந்ததும் அந்த இசைக்கு ஏற்ப பறவை பாட ஆரம்பிக்கும். மணியின் விலை அப்படி ஒன்றும் அதிகம் இல்லை, ஜஸ்ட் 200 ரூபா தான் என்று ஒரு மணியை வேறு அவள் தலையில் கட்டி அனுப்பிவிட்டான். மறுநாள் அந்த பெண் மீண்டும் வந்தாள். நீங்கள் கொடுத்த மணியை கட்டினேன், அப்போதும் அந்த பறவை பாடவில்லையே என்று அங்கலாய்த்தாள். அதற்கும் அந்த பறவை வியாபாரி சற்றும் அசராமல், என்ன, மணியை கட்டிய பிறகும் பறவை பாடவில்லையா? இது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்தான். சரி, அது ஊஞ்சலாவது விளையாடுகிறதா இல்லையா என்று கேட்டான். அந்த பெண் புரியாமல், என்னது ஊஞ்சலா என்று புருவத்தை உயர்த்தினாள். உடனே அந்த வியாபாரி, என்னம்மா, 1000 ரூபாய் கொடுத்து பறவை வாங்கிறீர்களே, இதே விசேஷமான பறவையை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு பார்த்தேன். இப்படி எதுவுமே தெரியாமல் இருக்கீங்களே. பறவை ஒரே இடத்தில் சோம்பேறியா உட்கார்ந்திருந்தா அதுக்கு எப்படி குஷி வரும்? ஊஞ்சல் ஆடினாத்தானே அந்த குஷியில் பாடணும்னு அதுக்கு புத்தி வரும். இந்தாங்க, வெறும் 300 ரூபா தான். இந்த ஊஞ்சலை வாங்கிட்டு போய் பறவை இருக்கும் கூண்டில் கட்டி பாருங்க, அப்புறம் தெரியும் பறவை எப்படி ஜோரா பாடும் என்றான். அந்த பெண்ணும் பணம் கொடுத்து அந்த ஊஞ்சலை வாங்கி கொண்டு போனாள். அடுத்த நாள் அந்த பெண் மிகவும் கோபமாக பறவை வியாபாரியிடம் வந்து, என்னை என்ன ஏமாந்தவள்னு நினச்சியா? பறவை இப்போவும் பாட மாட்டேங்குது என்று பொரிந்து தள்ளினாள். பறவை வியாபாரி அப்போதும் நிதானமாக, என்னம்மா சொல்கிறீங்க? பறவை மணியை கொடுத்தது, ஊஞ்சல் ஆடுது, ஆனால் பாட்டு மட்டும் பாட மாட்டேங்குதா? ஆச்சரியம்தான் இருக்குது. சரி, பறவையை பறவை கூண்டில் கண்ணாடி வச்சிருக்கீங்கள தானே? அது கண்ணாடியில் தினம் தினம் தன்னை பார்த்தது தானே என்று கேட்டான். அந்த பெண் குழப்பமும் வியப்புமாக, என்ன, பறவை கண்ணாடியில் பார்த்துக்குமா என்று கேட்டாள். உடனே அந்த பறவை வியாபாரி, அதுதான் பார்த்தேன். பறவை ஏன் பாடலைன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. என்னம்மா, பார்த்தா படித்தவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு பறவை சைக்காலஜி தெரியலேங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. எந்த பறவையாக இருந்தாலும் அது தனியாக இருந்தால் பாடாதுமா. பேச்சு துணைக்கு யாராவது வேணும். சரி, அதனால் பாதகம் இல்லை. நீங்கள் ஒரு கண்ணாடியை வாங்கி கூண்டுக்குள்ளே வச்சிட்டீங்கன்னா போதும், தன் பிம்பத்தையே ஜோடின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சுன்னா போதுமே, உடனே பாடவும் ஆரம்பிச்சிடும். இது வெறும் 200 ரூபா தான். இந்த கண்ணாடியை வாங்கிட்டு போங்க என்று கூடுதலாக ஒரு கண்ணாடியை அவள் தலையில் கட்டி அனுப்பினான். அடுத்த நாள் அந்த பெண் மீண்டும் கடைக்கு வந்தாள். பறவை வியாபாரி என்ன விஷயம் என்று கேட்க, அந்த பெண் மிகுந்த வருத்தத்துடன், பறவை செத்து போச்சு என்றாள். ஐயோ, கடைசி வரைக்கும் அது ஒரு பாட்டு கூட பாடாமலையா செத்து போச்சு என்று அவன் பதறி போய் கேட்க, ஆமாம், பாடவில்லை தான், ஆனால் சாவதற்கும் பேசியது. மணி, ஊஞ்சல், கண்ணாடி என்று எதையோ என் தலையில் கட்டி என்னை பாட வைப்பதற்காக யோசனை சொன்ன அந்த வியாபாரி எனக்கு தீனி போட வேண்டும்னு சொல்லி தரவில்லையா என்று கேட்டது. பிறகு அந்த வியாபாரியிடம் ஏமாந்தது மாதிரி, இனிமேல் யாரிடமும் ஏமாறாதே என்று கூறிவிட்டு செத்து போயிற்று என்று கடுப்புடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்றாள் அந்த பெண். ஒருவனை யாராவது ஏமாற்றினால் குற்றவாளி ஏமாற்றியவன்தான், சந்தேகமில்லை. ஆனால் அதே ஆளிடம் ஒருவன் மீண்டும் மீண்டும் ஏமாந்து கொண்டிருந்தால் குற்றவாளி ஏமாற்றுகிறவன் அல்ல, ஏமாறுகிறவன் தான். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என் அக்கம்பக்கத்தார் அனைவரும் பொறாமை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். புது வருடத்தை முன்னிட்டு நிறைய தள்ளுபடி கொடுக்கிறார்களே என்று கடைவீதிக்கு போய் ஒரு சோஃபா செட் வாங்கி வந்தோம். அது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் அனைவரின் கண்களையும் உறுத்திவிட்டது போல. நிறைய லஞ்சம் வாங்குகிறான் போலிருக்கு என்று என் காதுபடவே பேசுகிறார்கள். எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. சமீபத்தில் என்னை சந்தித்த குடும்பத் தலைவர் ஒருவர் இப்படி குறைபட்டு கொண்டார். குருவி மாதிரி வயிற்றை கட்டி வாயை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போதும் போதாததற்கு கடனை உடனே வாங்கி இப்போது தான் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கிறோம். அது என் நாத்தனாரின் கண்களை பிடுங்கி எடுக்கிறது. உனக்கு என்னடி அம்மா, மெட்ராஸில் வீடு வாங்கிட்ட என்று பார்க்கும்போதெல்லாம் பொறுமி தள்ளுகிறாள். இத்தனைக்கும் அவளுக்கு 1க்கு 3 வீடுகள் இருக்கின்றன.
நான் வீடு வாங்கியதை மட்டும் உலகமகா குற்றம் மாதிரி என் நாத்தனார் ஒவ்வொரு முறை குத்திக்காட்டி பேசும்போது பலார் என்று அறைந்து விடலாமா என்று தோன்றுகிறது. இது என்னை சந்தித்த ஒரு குடும்பத் தலைவியின் புலம்பல். கடுமையான உழைப்பாலும் தொழில் மீது இருக்கும் ஈடுபாட்டாலும் என் கம்பெனியில் இப்போது நான் மேனேஜர் அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கிறேன் என்றாலும் நான் பார்த்து வேலைக்குச் சேர்ந்த பையன் இவன் என்னை முந்திக்கிட்டு மேனேஜராயிட்டானே என்று என்னுடன் வேலை செய்யும் பலர் என்னை பார்த்து புழுங்கிச் சாகிறார்கள். எப்போது இவன் தடுக்கி விழுவான், கைத்தட்டி சிரிக்கலாம் என்று காத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது பேசாமல் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஊரோடு போய்விடலாமா என்று தோன்றுகிறது. இதுவும் போன வாரம் என்னை சந்தித்த என் மாணவர் ஒருவரின் வாக்குமூலம் தான். சுருக்கமாகச் சொன்னால், நம்மை பார்த்து பொறாமைப்படுபவர்களை எப்படி சமாளிப்பது என்பதுதான் இந்த 3 பேரின் பிரச்சனையே. இதில் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு ஆண்டவன் உங்களை வைத்திருக்கிறான் என்றால் நீங்கள் நல்ல நிலையில் இருக்கிறீர்கள் என்றுதானே அர்த்தம். உங்களை நல்ல நிலையில் வைத்திருப்பதற்காக ஆண்டவனுக்கு முதலில் நன்றி சொல்லுங்கள். சரி, பொறாமையின் காரணமாக புழுதி வாரி தூற்றுபவர்களை என்ன செய்வது என்ற கேள்விக்கு இப்போது வரலாம். அது ஒரு கழுதை. அதை கண்டால் ஊரில் இருக்கும் சிறுவர்களுக்கு எல்லாம் இளப்பம். ஒருமுறை அது கால் இடறி பள்ளம் ஒன்றில் விழுந்து விட்டது. அதை பார்த்த சிறுவர்கள் எல்லோரும் பள்ளத்துக்குள் விழுந்த கழுதையை கல்லால் அடித்து துன்புறுத்தினார்கள். வேறு சிலர் பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டியை எடுத்து வந்து அதிலிருந்த குப்பைகளை அப்படியே அதன் மீது கவிழ்த்தார்கள். கழுதையின் உடம்பு முழுதும் குப்பைகளால் அசுத்தமானது என்றாலும் அது தன் மீது விழுந்த குப்பைகளை உதறிக்கொண்டு அந்த குப்பைகளின் மீதே ஏறி பள்ளத்தில் இருந்து வெளியே வந்துவிட்டது. கழுதை தன் மீது கொட்டப்பட்ட குப்பைகளை உதறிய மாதிரி நம் மீது அடுத்தவர்கள் கொட்டும் வீண் பேச்சுகளையும் பழிச்சொற்களையும் உதறி அதன் மீது ஏறி வாழ்க்கையில் உயர கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பொறாமைக்காரர்களின் பேச்சு பற்றி உங்களுக்கு தெரியாது சுவாமி. அவ்வளவு மட்டமான பேச்சு. அதை அத்தனை சுலபமாக உதறி தள்ளிவிட முடியாது என்று உங்களில் சிலர் சொல்லலாம். உண்மைதான். அடுத்தவர்களின் வசவு வார்த்தைகளை சுலபமாக உதறி தள்ளி விட முடியாதுதான். அதற்கு மன்னிக்கும் குணம் வேண்டும். அடுத்தவர்கள் உங்களுக்கு இழைத்த தீங்குகளை நீங்கள் மன்னிக்காவிட்டால் வருடங்கள் பல ஓடினாலும் நீங்கள் கடந்த காலத்தில் கைதியாகத்தான் இருப்பீர்கள். அடுத்தவர்களை மன்னிப்பது என்பது அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் சலுகை அல்ல. அது உங்களை நீங்களே விடுவித்து கொள்ளும் வித்தை. இதோ இந்த கதையை படியுங்கள். 3 இளைஞர்கள் வெகு தொலைவில் இருந்த ஓர் ஊருக்கு வேலை தேடி கால்நடையாக பயணம் போனார்கள். பாதி வழியில் அவர்களுக்குள் ஏதோ ஒரு அற்ப காரணத்துக்காக சண்டை வந்து விட்டது. அதனால் ஒருவருக்கு ஒருவர் பேசாமலேயே தாங்கள் செல்ல வேண்டிய ஊரை நோக்கி சென்றார்கள். அப்போது குறுக்கே ஓர் பெரிய ஆறு குறுக்கிட்டது. முதலாவது இளைஞன் அந்த ஆற்றை பார்த்து, உன்னை நீந்தி கடக்கும் வலிமையை எனக்கு கொடு என்று வேண்டினான். அடுத்த கணம் அவன் கைகள் டார்சான் கைகள் மாதிரி உறுதிமிக்க கைகளாக மாறிவிட அவன் சுலபமாக ஆற்றை நீந்தி அடுத்த கரையை அடைந்து விட்டான். அடுத்தவன், இவனை விட எனக்கு ஒரு படி போய் உன்னை கடக்கும் சக்தியையும் அறிவையும் எனக்கு கொடு என்று வேண்ட அடுத்த கணம் ஒரு படகு தோன்றுகிறது. அதை கொண்டு அவன் ஆற்றை கடந்து அடுத்த கரைக்கு போகிறான். இப்போது 3ஆமவன் மட்டும் தனியாக கரையில் நின்றிருந்தான். அடுத்த கரையை போய்விட்ட தன் நண்பர்களை பார்த்தபோது, அற்பமான ஒரு காரணத்துக்காக இவருடன் நான் சண்டையிட்டேனே என்று வருத்தப்பட்டான். அப்போது அவன் முன் அந்த ஆற்று தெய்வம் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டாமா என்று கேட்டது. உடனே அவன், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், மற்றவர்களை மன்னிக்கும் மனம் தந்தால் போதும் என்றான். உடனே அவன் மனசு லேசாயிற்று. தொண்டையை அடைத்து கொண்டிருந்த ஏதோ ஒன்று கரைந்து போனது. ஒரு மலரின் இதழை விட தன்னை லேசாக உணர்ந்தான். அவன் ஆற்றின் மீதே நடந்து அக்கரையை அடைந்து விட்டான். ஒருவனுக்கு மன்னிக்கும் மனப்பான்மை மட்டும் இருந்துவிட்டால் போதும். பாதைகள் சுமூகமாகும், பயணம் சுகமாகும். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். குள்ள மனிதன் வரட்டும். பள்ளிக்கூடம் எப்போதும் எனக்கு புனித தலம்தான். சமீபத்தில் பெங்களூரில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். எந்த வயதில் போனாலும் சரி, பள்ளிக்கூடம் என்பது நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது.
பற்பசை, குளியல் சோப், டிவி என்று எந்த பொருளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளை கவர்ந்து விட்டால் போதும். அப்பா, இதில் தான் நிறைய நுரை வரும், அதையே வாங்கித்தா என்று குழந்தைகள் கேட்டால் பெற்றவர்களால் அதை தட்ட முடியவில்லை. பெங்களூரில் குழந்தைகள் மத்தியில் நான் ஆற்றிய உரையை இதோ கொடுத்திருக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு சிறுமி இருந்தாள். பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்க வேண்டும், வகுப்பிலேயே முதல் மாணவியாக வர வேண்டும் என்று அவளுக்கு ஆசை. ஆனால் அவளுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகம். அதனால் பாடத்தில் கோட்டை விட்டு விடுவாள். ஒரு நாள் அவளது செல்லத்தாய் ஒரு பந்தை உருட்டியும் உதைத்தும் விளையாடி கொண்டிருந்தது. ஒரு நாள் அவளது செல்ல நாய் ஒரு பந்தை உருட்டியும் உதைத்தும் விளையாடி கொண்டிருந்தது. இது என்ன புதிய பந்தாக இருக்கிறது என்று வியந்தபடியே அந்த சிறுமி அதை தன் நாயிடமிருந்து பிடுங்கினாள். அப்போதுதான் புரிந்தது, அது பந்து அல்ல, கம்பளி குல்லா அணிந்த குள்ள மனிதன் என்று. பந்தின் அளவே இருந்த அந்த குள்ளன் இந்த சிறுமியை பார்த்து, உன் நாயிடம் இருந்து என்னை காப்பாற்றினால் எனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்கிறேன் என்றான். சரி, என்னுடைய வீட்டு பாடத்தை எல்லாம் நீ செய்து கொடுப்பாயா என்று சிறுமி கேட்க, ஓ, தாராளமாக என்றான் அவன். ஆனால் சிறுமியின் பாட புத்தகங்கள் அவனுக்கு புதிதாக இருந்தன. ஒவ்வொரு முறை வீட்டு பாடம் செய்யும் போதும் அவன் அந்த சிறுமியிடம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன ஸ்பெல்லிங் என்று சந்தேகம் கேட்டுக்கொண்டே இருப்பான். சிறுமியும் ஒருவாறு தீர்த்து வைப்பாள். அதுபோல கணக்கு பாடத்திலும் அவன் படுவீக். அதனால் ஒவ்வொரு முறை வீட்டு பாடம் செய்யும் போதும் 8ஆம் வாய்ப்பாடு சொல், 7ஆம் வாய்ப்பாடு சொல் என்று கேட்டுக்கொண்டே இருப்பான். குள்ள மனிதன் கேட்கும் சந்தேகங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் உன் அம்மாவிடம் கேட்டு வந்து சொல் என்று அனுப்புவான். குள்ள மனிதன் கேட்கும் சந்தேகத்துக்கு எல்லாம் சரியாக பதில் சொல்லியாக வேண்டுமே என்ற காரணத்தினால் பள்ளிக்கூடத்திலும் கவனமாக ஆசிரியர் சொல்வதை கேட்க ஆரம்பித்தாள் சிறுமி. கடைசியில் பள்ளி இறுதித் தேர்வு வந்தது. இந்த சிறுமி தான் விரும்பியதைப் போலவே வகுப்பில் முதல் மாணவியாக பாஸ் செய்தாள். பள்ளிக்கூடத்தில் குழுமி இருந்த மாணவர்களுக்கு இந்த கதையை சொல்லிவிட்டு, நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு குள்ள மனிதன் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு வீட்டு பாடங்களை செய்யுங்கள். சந்தேகங்கள் வரும்போதெல்லாம் அம்மாவையும் அப்பாவையும் கேளுங்கள். டிக்ஷனரியை ரெஃபர் செய்யுங்கள். வகுப்பில் பாடங்களை உன்னிப்பாக கவனியுங்கள். நீங்களும் இந்த கதையில் வரும் சிறுமியைப் போல வகுப்பில் நல்ல மார்க் வாங்கலாம் என்றேன். பலத்த கரகோஷம். குழந்தைகளுக்கோ உற்சாகம். ஆமாம், என் புத்தாண்டு பரிசாக உங்கள் வீட்டுக்கும் ஒரு குள்ள மனிதன் வரட்டும். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். மரம் தந்த அபூர்வ சக்தி. ஐயோ, என்னை காப்பாத்துங்க என்று ஒரு நோயாளி ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து அறக்க பறக்க வெளியே ஓடி வருகிறான். அவனை தடுத்து நிறுத்திய தலைமை டாக்டர் என்ன சமாச்சாரம் என்று விசாரிக்க, ஆபரேஷன் தியேட்டரில் நடந்ததை சொல்கிறான். இது சின்ன ஆபரேஷன் தான், பயப்படாதீங்க என்று நர்ஸ் சொன்னாள். எப்படி பயப்படாமல் இருப்பது? தலைமை டாக்டருக்கு ஒன்றுமே புரியவில்லை. பிறகு, இது சின்ன ஆபரேஷன் தான், பயப்படாதீங்க என்று நர்ஸ் உன்னை பார்த்து சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது என்று தலைமை டாக்டர் இவனை பார்த்து கேட்க, அந்த நோயாளி சொன்னானாம், இந்த சின்ன ஆபரேஷன் தான், பயப்படாதீங்க என்று நர்ஸ் சொன்னது என்னை பார்த்து அல்ல, அடுத்த அறையில் எனக்கு ஆபரேஷன் செய்யவிருந்த டாக்டரிடம். சரி, கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது விஷயத்துக்கு வருவோம். என்னை விட குறைவான கல்வி தகுதி உடைய என் நண்பர்கள் எல்லாம் என்னை விட அதிகம் சம்பாதிக்கிறார்கள். கார், சொந்த வீடு என்று சௌகரியமாக வாழ்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் ஏன் மாதம் எப்போதும் பிறக்கும் என்று ஒவ்வொரு நாளும் கேலண்டரை பார்த்து காலம் தள்ளி வருகிறேன். ஆண்டவனுக்கு ஏன் இந்த பாரபட்சம்? சமீபத்தில் என்னை சந்தித்த அரசாங்க ஊழியர் ஒருவர் இப்படி வருத்தப்பட்டார். அவருக்கு நான் சொன்ன ஒரு குட்டி கதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அவன் ஒரு ஊழியன். அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படும் குணம் அவனுக்கு. யாரை பார்த்தாலும் சே, அவர்களைப் போல நாம் இல்லையே என்கிற தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள் தலையெடுக்கும்.
நாய்களுக்கு மனிதர்களை விட கேட்கும் சக்தி அதிகம் என்று பேச்சு வாக்கில் யாரோ ஒருவர் அவனிடம் சொல்ல, அட நாய்களை விட நான் கேவலமாகிவிட்டேனா என்று அவனுக்குள் புதிதாக ஒரு கவலை முளைத்தது. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தனக்குள் புலம்பித் தீர்ப்பான். ஒரு நாள் அவன் மந்திர சக்தி கொண்ட ஒரு மரத்தின் கீழ் நின்றபடி, தனக்கு மட்டும் நாய்கள் மாதிரி கேட்கும் சக்தி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைக்க, இந்த கணத்தில் இருந்தே நாய்களுக்கு இருப்பது மாதிரி உனக்கு கேட்கும் சக்தி உண்டாவதாக என்று மரம் அவனுக்கு வரம் கொடுத்தது. மரம் பேசுவதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போன அவன் அதோடு நிற்காமல், நாய்களை விட அதிகமான கேட்கும் சக்தி எனக்கு வேண்டும் என்று அந்த மரத்திடம் கேட்க, அப்படியே ஆகட்டும் என்று அந்த விருட்சம் சொன்னது. அடுத்த நாள் அவன் சந்தோஷமாக ஆபீஸுக்குள் போனான். தன் பக்கத்து சீட்டில் உட்கார்ந்திருந்த டைப்பிஸ்ட் தன் காதலுடன் டெலிஃபோனில் மெல்லிய குரலில் கொஞ்சி குழாவி பேசுவது இவனுக்கு தெளிவாக கேட்டது. இந்த பேச்சை கேட்டு சட்டென சீ என்று முகம் சலித்து வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். அந்த பக்கமும் அவனை விடவில்லை. இவன் இருக்கையில் இருந்து பல அடி தூரம் தள்ளி இருக்கும் கம்பெனி டைரக்டர் தன் அறைக்குள் இவனை பற்றி இன்னொருவரிடம் பேசுவது அவனுக்கு தெளிவாக கேட்டது. கவனிக்க ஆரம்பித்தான். அவன் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. எப்போ பார்த்தாலும் மோட்டு வேலையை பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கிறான். இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுதுனா அதில் எக்கச்சக்க தப்பு. இந்த உரையாடலை மேற்கொண்டு அவனால் கேட்க முடியவில்லை. லீவு எழுதி வைத்துவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டான். அன்று இரவு அவன் தூங்க முயற்சி செய்கிறான். அப்போது 7-8 வீதிகளுக்கு அப்பால் குல்ஃபி ஐஸ் விற்பவன் ஒலிக்கும் மணி ஓசை இவனுக்கு தெளிவாக கேட்கிறது. 10 வீடுகள் தள்ளி இருக்கும் ஒரே ஒரு வீட்டில் யாரோ அலமாரி கதவை திறக்க அதுவும் கேட்கிறது. பல அடிகள் தள்ளி இருக்கும் மெயின் ரோட்டில் போலீஸ் ஜீப் ரோந்து போகும் சத்தம் கேட்கிறது. பக்கத்து ரூமில் இருக்கும் தன் தங்கை இவனை பற்றி தன் கணவனிடம் என் அண்ணன் எல்லாம் சுத்த வேஸ்ட் என்று சொல்வது கேட்கிறது. அடச்ச என்று வாழ்க்கையே வெறுத்தவன் இந்த மாதிரி கேட்கும் சக்தி எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று முடிவெடுத்து அந்த நள்ளிரவு நேரத்திலேயே வரம் கொடுத்த மரத்தை தேடி ஓட ஆரம்பித்தானாம். நாய்களை விட அதிக கேட்கும் சக்தி எனக்கு வேண்டும். கேட்கும் சக்தியை அதிகரித்து கொள்ள நினைத்த அந்த முட்டாளைப் போல நம்மில் சிலர் ஒரு நம்பர் லாட்டரி டிக்கெட் மூலம் உடனடியாக பணக்காரனாகிவிட நினைக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லாட்டரி டிக்கெட் வாங்குவதையே பிழைப்பாக கொண்ட பிச்சாண்டிகள் பலர் இதுவரை லட்சாதிபதிகளாக ஆகியிருக்கிறார்கள். ஆனால் அதில் யாருமே லட்சாதிபதிகளாக நிலைத்ததில்லை. 1 வருட காலமோ 2 வருட காலமோ அதற்குள் அவர்கள் மீண்டும் ரிக்ஷா ஓட்டுவது அல்லது மூட்டை தூக்குவது என்று தங்களின் பழைய தொழிலுக்கே திரும்பியிருப்பார்கள். செல்வத்தை அடைவது சுலபமான காரியமல்ல. அதே மாதிரி சேர்த்த செல்வத்தை முறையாக செலவழிப்பதும் எளிதல்ல. திறமையாக அதை கையாள தெரிந்தால்தான் செல்வம் நம்மிடம் தங்கும். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். யானை கொடுத்த விருந்து. சமீபத்தில் என்னை ஓர் இளம் பெண் சந்தித்தாள். அவளிடம் பேசியபோது அவளுக்கு பெரிதாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று புரிந்தது. நல்ல கணவன், அன்பான குழந்தைகள் என்று ஆண்டவன் அந்த பெண்ணுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த பெண்ணோ அழுது வீங்கிய கண்களோடு என் முன் நின்று கொண்டிருந்தாள். சுவாமி, என் குறை என்ன என்று எனக்கே நன்றாக தெரிகிறது. எதற்கெடுத்தாலும் என் கணவரிடமும் குழந்தைகளிடமும் எரிந்து விழுகிறேன். அவர்கள் டிவியின் சத்தத்தை சற்றே அதிகமாக்கினாலோ அல்லது ஃபேனின் வேகத்தை கூட்டினாலோ எனக்கு கோபம் சுர்ரு என்று ஏறிவிடுகிறது. என்ன பேசுகிறேன் என்று தெரியாமல் நெருப்பு துண்டுகள் மாதிரி வார்த்தைகளை வீசிவிடுகிறேன். அவர்கள் அந்த இடத்தை விட்டு அகன்றதும் தான் பேசியது எல்லாம் தவறு என்று தெரிகிறது. விம்மி விம்மி அழுகிறேன். எனக்கு பைத்தியம் பிடித்து இருக்கிறதோ என்று கூட சில சமயம் சந்தேகம் வருகிறது. அந்த அளவுக்கு என் கணவரிடமும் குழந்தைகளிடமும் மிருகத்தனமாக நடந்திருக்கிறேன். நல்ல வேளையாக என் கணவரும் குழந்தைகளும் என் குணம் அறிந்து நடந்து கொள்வதால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் என்னை நான் எப்படி மாற்றிக்கொள்வது சுவாமி என்று துக்கம் மேலிட கேட்டாள் அவள். அவள் கோபத்தின் ஊற்று எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க அவளிடம் மேலும் பேச்சு கொடுத்தபோது சில விஷயங்கள் தெரிய வந்தன. காய்கறி கடைக்காரன் நல்ல காய்களோடு
சொத்தை காய்களை சேர்த்து கொடுத்து ஏமாற்றினாலோ அல்லது கடையில் வாங்கிய அரிசியில் எடை குறைவாக இருப்பது தெரிந்துவிட்டாலோ அந்த பெண்ணுக்கு இரத்த அழுத்தம் எகிறிவிடுகிறது. தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதை தட்டி கேட்கப் போனால் அவர்கள் உதிர்க்கும் அலட்சியமான பதிலும் எகத்தாளமான பேச்சும் அவளின் கோபத்தை பல மடங்கு தூண்டிவிடுகிறது. அந்த கோபம் தான் வீட்டில் கணவனிடமும் குழந்தைகளிடமும் வெளிப்படுகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் எல்லாம் ஊரிலும் பெரும்பாலான பெண்களுக்கு நடப்பதுதான். அந்த பெண்ணிடம் நான் சொன்ன சில கருத்துக்கள் உங்களில் சிலருக்கும் பயன்படலாம். மின்சாரத்தை கடத்தும் செப்பு கம்பி போல கோபத்தை கடத்தும் ஓர் ஊடகமாகத்தான் பலர் இருக்கிறோம். முதலாளி மேனேஜர் மீது கோபப்பட்டால் மேனேஜர் குமாஸ்தா மீது கோபப்படுகிறார். அடுத்தவர்கள் மீது நாம் கோபப்படாமல் இருக்க ஒரே ஒரு வழி, அடுத்தவரின் கோபம் நம்மை பாதிக்காதவாறு பார்த்து கொள்வதுதான். அதற்காக சூடு சொரணையே இல்லாமல் இருக்க முடியுமா சுவாமி என்று சிலர் கேட்கலாம். பதிலுக்கு நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன். வீதியில் மோட்டார் பைக்கில் போய்க் கொண்டிருக்கிறீர்கள். ராங் சைடில் லாரியை ஓட்டிக்கொண்டு வரும் ஒரு டிரைவர் உங்களை என்ன கண்ணு தெரியாதா புறம்போக்கு என்று திட்டிவிட்டு போனால் அந்த ஆள் சொன்ன வார்த்தைகளுக்காக கோபப்படுவீர்களா? நாளெல்லாம் அந்த வார்த்தைகளையே நினைத்து நினைத்து புழுங்குவீர்களா? இரத்த கொதிப்பு வரும் அளவுக்கு கோபத்தை உள்ளுக்குள் வளர்த்து கொள்வீர்களா? மாட்டீர்கள்தானே? இதை அந்த இளம்பெண்ணுக்கு விரிவாக எடுத்துச் சொல்லிவிட்டு யாரோ ஒரு முட்டாளின் நாகரிகமற்ற பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே முடக்கிக் கொள்வதும் ஒடுங்கிப் போவதும் அசட்டுத்தனம். உதறி எறிந்துவிட்டு லேசான மனத்துடன் உங்கள் போக்கில் நடை பயிலுங்கள், இல்லறம் இனிக்கும் என்று சொல்லி அனுப்பினேன். அதே சமயம் எளியாரின் சிரமங்களை புரிந்து வலியோரும் நடந்து கொள்ள வேண்டும். யானைகளோடு டான்ஸ் ஆடுவது மாதிரி என்று ஒரு சொற்றொடர் ஆப்பிரிக்காவில் உண்டு. இந்த சொற்றொடருக்கு பின்னால் ஒரு கதையும் உண்டு. ஒரு நாள் யானை ஒன்று ஓர் எலியை விருந்துக்கு அழைத்தது. எலியும் சந்தோஷமாக போயிற்று. அங்கே மது வகைகள், குளிர்பானங்கள், பலூன் தோரணங்கள், கலர் பேப்பர்கள் என்று யானை தன் இருப்பிடத்தை திருவிழா கோலமாக அலங்கரித்து இருந்தது. எலி வந்ததும் விருந்து ஆரம்பமாயிற்று. பாட்டிலாக மது குடித்த யானை தறிகெட்டு ஆடத் தொடங்கியது. பல மணி நேரம் ஆடி ஓய்ந்த பிறகு யானை எலியிடம் பார்ட்டி எப்படி, சூப்பரா என்று கேட்க பதிலே வரவில்லை. போதை மறைக்கும் தன் கண்களை கசக்கிக் கொண்டு யானை எலியை தேட எலி தன் காலடியில் பரிதாபமாக விழுந்து கிடப்பதை பார்த்தது. என்ன ஆச்சு என்று யானை பதறி போய் விசாரிக்க எலி யானையை பார்த்து சொன்னது, அட பாவி, விருந்து கொடுக்கிறேன் என்று அழைத்துவிட்டு இப்படி புழுதி பறக்க டான்ஸ் ஆடினால் என் கதி என்ன ஆகிறது? உன் காலடியில் சிக்கி நசுங்கி விடாமல் இருக்க ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுவதிலேயே என் மொத்த நேரமும் சக்தியும் செலவழிந்து போய்விட்டது. சக்தி படைத்தவர்கள் பணத்தில், அறிவில், பதவியில் பெரியவர்களாக இருப்பவர்கள் தன்னை விட சிறியவர்களின் சங்கடங்களை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக சொல்லப்படும் கதை இது. ஆட்டோ டிரைவரே மேல், மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். என் கம்பெனியில் வேலை செய்யும் அனைவரையும் விட நான் அதிகம் படித்தவன். என்னுடைய தொழில் திறமையும் எவருக்கும் குறைந்தது இல்லை. இருந்தாலும் என் கருத்துக்களை யாரும் காது கொடுத்து கேட்பதில்லை. சரி, போகிறது. பொறாமை காரணமாக ஆபீஸில்தான் அப்படி என்றால் வீட்டில், கடைவீதியில் என்று எங்கு போனாலும் என் வார்த்தைக்கு மதிப்பில்லை. அடுத்தவர்களை திருத்த முடியாது என்று எனக்கு புரிந்துவிட்டது. எனவே இப்போதெல்லாம் நான் பேசுவதையே குறைத்து கொண்டு விட்டேன். வங்கி அதிகாரி ஒருவர் என்னிடம் சொன்ன வார்த்தைகள் தான் இவை. மேலே உள்ள வாக்கியங்களை மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள். ஒரு சின்ன உரையாடலையே நான் என்னுடைய என்ற வார்த்தைகளை அவர் இத்தனை முறை பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் தனக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களிடம் இவர் இந்த வார்த்தைகளை எத்தனை முறை பயன்படுத்தியிருப்பார் என்று புரிகிறதா? பிரச்சனை எங்கே இருக்கிறது என்பதை நாசுக்காக அவருக்கு புரிய வைப்பதற்காக அவரிடம் ஒரு கேள்வி கேட்டேன். யாராவது ஒருவர் உங்களிடம் வந்து, நான் பெரிய படிப்பாளி, நான் பெரிய கொம்பு, நான் அந்த துறையில் வேலை செய்தபோது மேனேஜரே
தனக்கு ஏதாவது சந்தேகம் என்றால் என்னைத்தான் கேட்பார் என்று தற்பெருமை பேசி சுயதம்பட்டம் அடித்து கொண்டால் நீங்கள் எப்படி ரியாக்ட் செய்வீர்கள் என்று அந்த வங்கி அதிகாரியிடம் கேட்டேன். சரியான பழைய பெருங்காய டப்பா போலிருக்கிறது என்று பேச்சை மாற்றி கட் செய்துவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டுவேன் என்றார். நான் என்ற வார்த்தை தான் நமக்கு பெரிய எதிரி. நல்ல உரையாடலுக்கு உலை வைப்பதும் இந்த வார்த்தைதான். கேட்க கேட்க திகட்டாத குரல், மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் குரல். உங்களுக்கு மிகவும் பிடித்த குரல் எது என்று யாரையாவது கேட்டால் டிஎம்எஸ், எஸ்பிவி, கேஜேஜே சுதாஸ், நித்யஸ்ரீ, ஹரிஹரன், சங்கர் மகாதேவன் என்று ஆளாளுக்கு வெவ்வேறு பதில் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் நம் அனைவருக்கும் பிடித்த குரல் ஒரே குரல்தான். அது வேறு யாருடையதும் அல்ல, நம்முடைய குரலே. ஒரு கதை சொல்கிறேன். மத போதகர் ஒருவரும் ஆட்டோ டிரைவர் ஒருவரும் பூலோக வாழ்க்கை முடிந்து பரலோகம் போனார்கள். அங்கே சொர்க்கத்தின் வாசலில் கடவுள் ஆட்டோ டிரைவரை ஓடோடி சென்று வரவேற்று அவர் தங்குவதற்கு மிகப்பெரிய பங்களாவை கொடுத்தார். அந்த பங்களா நீச்சல் குளம், டென்னிஸ் கோர்ட் என சகல வசதிகளோடும் இருந்தது. அடுத்ததாக மதபோதைக்காரர் பார்த்து கடவுள் அவருக்கு ஒரு சின்ன ஓட்டை வீட்டை காட்டி இங்கே தங்கிக்கொள் என்றார். மதபோதகருக்கு கோபம் வந்துவிட்டது. என் வாழ்நாள் முழுவதும் உன் பெருமைகளை பரப்பிய எனக்கு ஓட்டுவிடு, ஆனால் அந்த உதவாக்கார ஆட்டோ டிரைவரை பங்களாவா என்று கடவுளிடம் கேட்டார். அதற்கு கடவுள் சொன்னார், வாழ்நாள் முழுவதும் நீ என் புகழை பரப்ப பாடுபட்டாய் என்பது உண்மைதான். ஆனால் நடந்தது என்ன? பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தில் வழிபாட்டு தலத்துக்கு வந்தவர்கள் அனைவரையும் சொற்பொழிவாற்றுகிறேன் பெருவழி என்று பெயரில் மணிக்கணக்கில் அறுத்து தூங்க வைத்தாய். ஆனால் அந்த ஆட்டோ டிரைவரோ அப்படியல்ல. அவனது ஆட்டோவில் யார் ஏறினாலும் சரி, மரண பயம் வந்து என்னை பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் மதபோதகனான உன்னை விட இறைபக்தியை அதிகம் வளர்த்தது அந்த ஆட்டோ டிரைவர் தான். அதனால்தான் அவனுக்கு உன்னை விட அதிக சௌகரியம் செய்து கொடுத்திருக்கிறேன் என்றாராம். டாக்டர், வக்கீல், அரசாங்க வேலையில் இருப்பவர், வேலை தேடும் இளைஞன், தனியார் கம்பெனியின் விற்பனை பிரதிநிதி அல்லது வீட்டை நிர்வகிக்கும் ஹோம் மேக்கர், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உரையாடலில் கை தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நீங்கள் பேசுவதை அடுத்தவர்கள் காது கொடுத்து கேட்கச் செய்வது ஒன்றும் பிரம்ம வித்தை அல்ல, மிகச் சுலபம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் பேசும்போது இடையிடையே உங்களுக்கு எதிரில் அமர்ந்திருப்பவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு சுரேஷ் சொன்னது மாதிரி, ரமேஷ் சொன்னது மாதிரி என்று அடிக்கடி அவர்களின் கருத்துக்களை மேற்கோள் காட்டுங்கள். அடுத்ததாக, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்களோ அதை பற்றி நிறைய ஹோம்ஒர்க் செய்துவிட்டு பேச ஆரம்பியுங்கள். நான் என்ன பொதுக்கூட்டத்திலா பேசப்போகிறேன், எதற்கு ஹோம்ஒர்க் என்று கேட்காதீர்கள். கடைசியாக ஒரு டிப்ஸ், நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தன்னம்பிக்கை தெரிக்க வேண்டும். நம்பிக்கையான நேர்மையான அணுகுமுறை அவசியம். ரியல் எஸ்டேட் வியாபாரியிடம் அவர் மேனேஜர் ஓடி வந்து, நாம் விற்ற வீட்டு மனை அனைத்திலும் மழைநீர் சூழ்ந்துவிட்டது. பேசாமல் நாம் அவர்களிடமிருந்து வாங்கிய பணத்தில் ஒரு பகுதியை அவர்களுக்கே திருப்பி கொடுத்து விடலாமா என்று கேட்டார். அதற்கு அந்த வியாபாரி சொன்னாராம், அட பைத்தியக்காரா, வா, அங்கே போய் படகு வியாபாரத்தை நடத்திவிட்டு வருவோம். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். 2.3 இந்தியாவா? வேண்டாம் சாமி, தெரியாத்தனமாக நான் ஒரு பாழுங்கிணற்றில் விழுந்து விட்டேன். எனக்கு மனைவியாக வாய்த்தவளுக்கு மரியாதை என்றால் என்னவென்றே தெரியவில்லை. நான் ஒன்று சொன்னால் அவள் ஒன்று சொல்கிறாள். தலைவலி, உயிர் போகிறது, காஃபி கொடு என்று கேட்டால் கூட அரை மணி நேரம் காக்க வைத்து தான் கொடுக்கிறாள். எங்கள் வீட்டில் இருந்து யார் வந்தாலும் முகத்தை தூக்கி வைத்து கொள்கிறாள். என்னை சமீபத்தில் சந்தித்த ஒரு புது மாப்பிள்ளை இப்படி புலம்பினார். அவரிடம் சிறிது நேரம் பேசியபோது உண்மையில் கஷ்டப்படுவது அவர் மனைவியே தவிர அவர் இல்லை என்பது எனக்கு நன்கு புரிந்தது. அந்த இளைஞருக்கு சொன்ன விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெண்கள் அந்த காலத்தில் இருந்த அதே கட்டுப்பெட்டித்தனமாக இப்போது இல்லை. காலம் மாறிவிட்டது. இனிமேல் எந்த கணவனும் காலையில் எழுந்ததும் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு பேப்பர் படித்தபடி ஒரு கப் காஃபி என்று மனைவியை அதட்ட முடியாது.
இதை பெரும்பாலான இளைஞர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். புரிந்து கொள்ளாத ஒரு சிலர்தான் இப்போது அவஸ்தைப்படுகிறார்கள். தங்கள் மனைவியையும் அவஸ்தைப்படுத்துகிறார்கள். ஓர் இளம் தம்பதிக்கு ஒரே ஒரு குழந்தை. ஒரு முறை அது இடுப்பில் கட்டியிருந்த துணியிலேயே அசுத்தம் செய்துவிட்டது. அடுக்களவில் கைவேலியாக இருந்த மனைவி டிவி பார்த்து கொண்டிருந்த கணவனிடம், குழந்தை அழுவது, அதுக்கு வேறு துணி மாற்றுங்க என்று குரல் கொடுத்தாள். இதோ பார், இது மாதிரி அதிகாரம் பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம். இந்த தடவை நீ வந்து துணி மாற்றிட்டு போ, அடுத்ததுக்கு நான் மாற்றுகிறேன் என்றான் கணவன். 1 மணி நேரத்துக்கு பிறகு குழந்தை மீண்டும் அழுதது. குழந்தை உச்சா போயிடுச்சு போலிருக்கு, போய் துணி மாற்றுங்க என்றாள் மனைவி. ஐயே, நான் சொன்னதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. அடுத்ததுக்கு துணி மாத்துறேன்னு தான் சொன்னேன். அதாவது நம்ம அடுத்த குழந்தை உச்சா போகும்போது துணி மாத்துறேன்னு சொன்னேன் என்றானாம் கணவன். குழந்தைகளை கவனித்து கொள்வதிலோ மனைவிக்கு கூட மாட உதவி செய்வதிலோ ஒரு கணவனின் கௌரவம் எப்படி கெட்டுப்போகும் என்று எனக்கு தெரியவில்லை. துடைப்பதை ஆண்கள் தொட்டால் தோஷம் என்று சொல்லியே ஆண்கள் வீட்டு வேலை செய்தாலே பாவம் என்பது மாதிரி ஆக்கிவிட்டார்கள். ஆண்கள் துடைப்பதை தொடக்கூடாது என்றால் வேக்குவம் கிளீனரால் சுத்தம் செய்யட்டுமே. நம் நாட்டு இளைஞர்கள் அமெரிக்கா போனால் அங்கே மனைவிக்கு வீட்டு வேலைகளில் எந்த கௌரவமும் பார்க்காமல் உதவுகிறார்கள். ஆனால் இந்தியாவுக்கு வந்துவிட்டால் மட்டும் பெண்டாட்டியை அம்போ என்று விட்டு விடுகிறார்கள். 2-3 மாதங்களுக்கு முன்பு நான் அமெரிக்கா போயிருந்தேன். அப்போது அங்கே வாழும் நம் ஊர்க்காரர்களின் வீடுகளுக்கும் போய் பேசிக்கொண்டிருந்தேன். அவர்களில் பெரும்பாலான ஆண்கள் சீக்கிரம் இந்தியாவுக்கு திரும்பிவிட வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக இருந்தார்கள். பெண்களோ இதற்கு நேர்மாறாக, சொந்த ஊரா, வேண்டாமே வேண்டாம், இங்கேயே இருக்கிறேன், ஆசைப்படுகிறேன் என்றார்கள். ஏன் இப்படி? ஆண்களை விட பெண்களுக்கு தாய்நாட்டு பற்று குறைவு என்று இதற்கு அர்த்தமில்லை. திரும்பவும் ஊருக்கு போய் செட்டில் ஆகிறதா? அங்கே உங்கள் அப்பா அம்மாவோட இருக்கணும், சமையல் வேலையில் இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது, வீட்டை சுத்தம் செய்கிறதுன்னு எல்லா வேலையும் என் தலையில தான் விடியும். இங்கே அமெரிக்காவில் இருக்கிற வரைக்கும் சமையலறையில் நீங்கள் எனக்கு கூடமாட ஒத்தாசை பண்ணுறீங்க. அதுவே இந்தியாவுக்கு போயிட்டா அம்மா என்ன நினைப்பாங்களோ, அப்பா என்ன நினைப்பாரோ, நீங்கள் வீட்டில் எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்க, அப்புறம் நான் தான் கஷ்டப்படணும் என்று சிலர் வெளிப்படையாகவே சொன்னார்கள். அவர்கள் சொல்வது நியாயம்தானே சுவாமி? நீங்கள் பெண்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீர்களே. நான் என் மனைவிக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறேன், கேட்டதை உடனுக்குடன் வாங்கி தருகிறேன். ஆனாலும் அவள் சந்தோஷமாக இருப்பது மாதிரி தெரியவில்லை. எப்போது பார்த்தாலும் புலம்பல்தான். கட்டுரையின் ஆரம்பத்தில் வந்த இளைஞரே மீண்டும் கேட்டார். அவருக்கு நான் சொன்ன பதில் உங்களிலும் சிலருக்கு பயன்படக்கூடும். தங்கள் ஊர் ஏரிக்கரைக்கு வெளிநாடுகளில் இருந்து சில அபூர்வ வகை பறவைகள் வந்திருப்பதை அறிந்த ஜமீன்தார் மிகுந்த சந்தோஷப்பட்டு அவற்றை வரவேற்கும் விதமாக தாரை தப்பட்டை முழங்க ஒரு பெரும் கூட்டத்தை அழைத்துச் சென்றார். வந்த பறவைகள் அத்தனையும் மிரண்டு பறந்து ஓடின. எனவே உங்களுக்கு பிடித்தது எல்லாம் அடுத்தவர்களுக்கும் பிடிக்கும் என்று தப்பு கணக்கு போடாதீர்கள். தயவுசெய்து உங்கள் மனைவியிடம் மனம் விட்டு பேசுங்கள். அவரின் விருப்பு வெறுப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்கும் காசு பணத்தை விட அவருடன் அந்யோன்யமாக மனம் விட்டு பேசும் அந்த சில நிமிடங்களே அவருக்கு பெரிய பொக்கிஷமாக இருக்கும்.